Hey, hi, hello. Hi, hello. எல்லாருக்கும் கேக்குதா? எல்லாமே ஓகேவா? Any problem? பின்னாடி வந்து பேசினாலும் நல்லா கேக்குதுன்னு நினைக்கிறேன். Not any problem in mic, anything. Okay, it's fine. So we'll share this on our Telegram channel. இன்னைக்கு நான் கார்பன் ஃபேமிலி முடிக்க ட்ரை பண்றேன். ஓகேவா? Hi friends. இந்த இன்னைக்கு கிளாஸ்ல இப்ப மேல இருக்கிற லிங்க் ஷேர் பண்ணிருக்கேன், எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க. வில் ட்ரை டு கம்ப்ளீட் கார்பன் ஃபேமிலி. ஓகேவா? இந்த கிளாஸ்ல இந்த கார்பன் ஃபேமிலியில வந்து ரியாக்ஷன்ஸ், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அண்ட் அலோட்ரோப்ஸ் ரெண்டுமே இன்னைக்கு முடிக்க ட்ரை பண்ணலாம். கம் ஜாயின் த செஷன். கம். குட் ஈவினிங், குட் ஈவினிங், குட் ஈவினிங், குட் ஈவினிங். டைம் சேஞ்ச் ஆனா இல்ல ஜஸ்ட் ஐ எம் டேக்கிங் சம் ஏர்லி கிளாஸ். ஓகேவா? நான் கொஞ்சம் ஏர்லியா கிளாஸ் எடுக்கிறேன் பிகாஸ் எனக்கு கொஞ்சம் டெஸ்ட் இருக்கு, நாளைக்கு எஃப்ஏ இருக்கு, பயோகெமிஸ்ட்ரி கோ அண்ட் ஸ்டடி. ஸோ நான் கொஞ்சம் ஏர்லியா கிளாஸ் எடுக்கிறேன். அவ்வளோ, நாட் மச். என்னடா வீடியோ இவ்வளோ நேரமா லோட் ஆகிட்டு இருக்கு? எதை விட ஷேர் பண்ணிருங்க. லைக் பண்ணாதவங்க எல்லாரும் லைக் பண்ணிருங்க. ஃபேஷன் ஐ ஓகேனா வெங்கட்ராம், ஹாய் ப்ரோ. ஹாய். இஃப் யூ டிடன்ட் லைக் தி செஷன் ப்ளீஸ் டூ லைக் தி செஷன். ஓகே, ஷேர் பண்ணாதவங்க எல்லாரும் ஷேர் பண்ணிருங்க. ஹாப்ளாய்ட், மெட்டர்னல், பெட்டர்னல். அண்ட் ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ சம்திங். நம்ம டவுட் குரூப்ஸ் வந்து நம்ம பிரைனிமெடிக் நீட்டோட டவுட் குரூப்பை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாரும் டவுட்ஸை வந்து டவுட் கொஸ்டின்ஸ் அதில் போஸ்ட் பண்ணுங்க, மற்றவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. தட்ஸ் வை அந்த குரூப் வந்து இருக்கு. ஓகேவா? அந்த குரூப் இருக்கிற ரீசனே அதுதான். நான் கிரியேட் பண்ணிருந்த ரீசனே உங்களுக்குள்ள பேசி ஒரு இன்ட்ராக்ஷனே, ஒரு ஆன்லைன்ல படிக்கணும்ன்ற இன்ட்ராக்ஷனே இல்லாமல் இருக்கக்கூடாது. அந்த ஒரு இதுக்காக தான் நான் வந்து அந்த குரூப் கிரியேட் பண்ணது. ஸோ இட்ஸ் குட், இட் வில் பி குட் இஃப் யூ கைஸ் ஷேர் யுவர் டவுட்ஸ் அண்ட் உங்களுக்குள்ளேயே கிளியர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இட்ஸ் குட். Hey guys, it's live now. Come join the session. Carbon family and allotropes ரெண்டுமே முடிக்கலாம். Come join the session. It's live now. Okay, done. Okay, fine. We'll start then. Join suppose பண்ணலனா no problem. But என்னோட actual groupல வந்து நான் I'll share many things in that. Okay, we'll start. Okay, I have gotten some desired carbon family. Here it is. Chemical properties we should start, right? Chemical properties let me start பண்ணனும். Let's start chemical properties. ஓகேவா? physical properties முடிச்சிருந்தேன் கரெக்ட்டா? physical properties வரையும் முடிச்சிருந்தேன். physical properties, that is non-metal, metalloid, boiling point எல்லாமே நான் சொல்லிட்டேன். இதுவும் சொல்லிட்டேன். trends in chemical reactivity start பண்ணனும். Shall we start? Okay, so இந்த இடத்துல நோட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. ஓகேவா? நோட் எல்லாம் எடுத்து வச்சுக்கோ. so notes are very important as usual. I am telling trends in, இது எழுதணும் நான் இல்ல எழுதலன்னு நினைக்கிறேன். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஸ்டார்ட் பண்ணிருந்தேன். நோட் எடுத்து ரெடியா வச்சுக்கோங்க. சோ இட்ஸ் trends in chemical properties. P block or white notes காட்டுனீங்களே அதையும் இன்னைக்கு ஷேர் பண்ணுங்க ப்ரோ. கண்டிப்பா பண்ணிடுறேன். ஓகே, P blocks white notes அதுவும் ஷேர் பண்றேன், கண்டிப்பா பண்றேன். ஸோ ட்ரெண்ட்ஸ் இன் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், ட்ரெண்ட்ஸ்ல இருந்து
நீங்க நீட் சிலபஸ் போய் எடுத்து பாத்தீங்கன்னா ட்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்கான். ஆனா உனக்கு எங்க இருந்து கேட்பான் கொஸ்டின் தெரியாது. கரெக்டா? ட்ரெண்ட்ஸ்னு சொல்லியிருக்கானே தவிர எந்த ட்ரெண்ட்ஸ்னு சொல்லல. கிளியரா அவன் சிலபஸே கிளியரா சொல்லாம அவன் பாட்டுன்னு உட்காந்துட்டான். கரெக்டா? சோ ட்ரெண்ட்ஸ் எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா அதுல இருந்து கொஸ்டின் அட்டென்ட் பண்ணலாம். ஏன்னா ட்ரெண்ட்ஸ்ல இருந்து ஆல்டர்னேட் இயர்ஸ்ல கண்டிப்பா கொஸ்டின் வருது. ஸோ ட்ரெண்ட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இந்த இடத்துல பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தியரி பாயிண்ட் எல்லாமே நான் கவர் பண்ணிடுவேன். என்சிஆர்டியை ஒரு தடவை சும்மா மேலோட்டமா ரீட் பண்ணா கூட போதும். நான் எல்லா பாயிண்ட்ஸுமே இதுல கவர் பண்ணிடுவேன். இன் டெட்ராவேலண்ட் ஸ்டேட் number of electrons around central metal atom is 8. இப்ப டெட்ராவேலன்ட் சொல்லிட்டேன். டெட்ராவேலன்னா 4 பாண்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கரெக்டா இல்லையா? டெட்ராவேலன்ட் மீன்ஸ் 4 பாண்ட். 4 பாண்ட்ல எத்தனை எலக்ட்ரான் இருக்கும் நீயே யோசிப்பார். அதுதான் இங்க நான் எழுதி இருக்கேன். அரவுண்ட் central metal atom is 8. Okay, so it neither accepts nor donates electron. ஆல்ரெடி 8 ஃபுல் ஆயிடுச்சு. ஆல்ரெடி 8ல இருக்கு. கரெக்டா? 8ன்றது என்னது? 8ன்றது ஆக்டெட் தானே. ஆக்டெட் ஃபுல் ஆயிடுச்சு. அப்ப இது neither donates nor accepts electrons. So it neither donates nor accepts. Okay, nor accepts electrons. Neither a Lewis acid nor a Lewis base. In the group la irukra elements is neither a Lewis acid nor a Lewis base. இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஏன் லூயிஸ் ஆசிடாவும் பிஹேவ் பண்ணாது, லூயிஸ் பேஸாவும் பிஹேவ் பண்ணாதுன்ற ஒரு சின்ன பாயிண்ட நான் சொல்லியிருக்கேன். ஏன் லூயிஸ் ஆசிடாவும் பிஹேவ் பண்ணாது, ஏன் லூயிஸ் பேஸாவும் பிஹேவ் பண்ணாதுன்ற ஒரு சின்ன பாயிண்ட நான் சொல்லியிருக்கேன். இந்த சின்ன பாயிண்ட் தான் இந்த இடத்துல. ஓகே, நான் நீட் 2024 கெமிஸ்ட்ரி வெயிட்டேஜ் சொல்லுங்க. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஹை வெயிட்டேஜ் இருக்குமா இல்ல பிசிக்கல் கெமிஸ்ட்ரி ஹை வெயிட்டேஜ் இருக்குமா சொல்லுங்க அண்ணா. மோஸ்ட்லி எல்லா இயரும் ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் ரெண்டுத்துலயுமே வந்து பெரிய வெயிட்டேஜ் காட்டும் நீட்ல. ஓகேவா? பிசிக்கல்ல ஒரு சின்ன வெயிட்டேஜ் தான் காட்டும். பட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு மச் யுவர் லெசன் ஹேஸ். ஏன்னா பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில வெயிட்டேஜ் ரொம்ப எல்லாம் போகாது, பட் லெசன்ஸோட வெயிட்டேஜ் மாறும். ஏன்னா டெலீட் பண்ணிருக்காங்கல்ல போர்ஷன்ஸ் டெலீட் பண்ணிருக்கிறதுனால யூ கேன் see some changes in lessons-ஓட வெயிட்டேஜ் இன் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி. இதுவரையும் டெலீட் பண்ணதுல ஆர்கானிக்ல மட்டும்தான் மேஜரா எங்கேயோ டெலீட் ஆகல. மேஜர் போர்ஷன்ஸ் எங்கேயோ ஆர்கானிக்ல டெலீட் ஆகல. சோ ஆர்கானிக்ல என்ன இருக்கோ அது அப்படியே தான் இருக்கு. சோ எல்லாமே தான் படிச்சாகணும். பவித்ராசி ஹாய். ஓகே, ஹாய். சோ லெட்ஸ் கண்டினியூ. சோ இங்க பாத்தீங்கன்னா இது மூலியமா நமக்கு தெரிஞ்ச ஒரு பாயிண்ட் என்னதுன்னா, கார்பன் can't or cannot exceed its covalence more than 4. Exceeds its covalence more than 4. எங்கேயாச்சும் யாராச்சும் கார்பன் 5 பாண்ட் போட்டு பார்த்திருக்கியா? நைட்ரஜன் 5 பாண்ட் போட்டு பார்த்திருப்பேன். சாரி, நைட்ரஜன் 4 பாண்ட் 5 பாண்ட் கூட போட்டு பார்த்திருப்பேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா எலக்ட்ரான்ஸ் யூஸ் பண்ணி. ஓகே, பாஸ்பரஸ் அதிகமா பாண்ட்ஸ் போட்டு பார்த்திருப்பேன். கார்பன் எங்கேயாச்சும் 5 பாண்ட் போட்டு யாராச்சும் பார்த்திருப்பியா? கண்டிப்பா பார்த்திருக்க மாட்டேன். நீ கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தா பார்த்திருக்க கூடாது. நான் அப்புறமா அந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில நான் ஒரு ஹைட்ரோஜன் எக்ஸ்ட்ராவா போட்டேன், நீங்க 5 பாண்ட் போட்டீங்கன்னு யாரும் சொல்லாதீங்க. அது ஒரு சின்ன மிஸ்டேக். நான் கண்டுக்காம அப்படியே பட்டு எழுதிட்டு போகும்போது ஒரு ஹைட்ரோஜன் நடுவில் எக்ஸ்ட்ராவா போட்டேன். ஓகேவா? அதை யாரும் ஒரு கன்சர்னா வச்சு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. சோ நெக்ஸ்ட், கார்பனோட கோவலன்சி எப்பவுமே 4ஆ தான் இருக்க போகுது. பட் அதுக்கு கீழே இருக்கிற குரூப்ஸ் வேணா டி ஆர்பிட்டால்ஸை யூஸ் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா யூஸ் பண்ணலாம் அதோட பாண்டிங். ஓகேவா? நெக்ஸ்ட், அதர் எலிமெண்ட்ஸ் அதையும் சொல்லிடுறேன்.
other elements like silicon, germanium, tin, lead. Bro, உங்க சிஸ்டர் நீட் படிக்கிறாங்களா? No, she's doing biochemistry, BSc biochemistry. Okay, other elements like silicon, germanium, tin, lead, இது எல்லாமே due to presence of the orbital. Okay, due to presence of the orbital form more than 4 bonds. ஏன் லெக்சர் இல்ல ஆக்சுவலி வீட்ல பாப்பாங்க, ஜஸ்ட் என்ன சும்மா யாரெல்லாம் என்ன கமெண்ட் பண்றா அப்படின்னு பாக்குறதுக்கு, ஜஸ்ட் அதுக்காக பாப்பாங்க 4 bond. சோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லிடுறேன், அப்புறமா எக்ஸாம்பிள் சொல்லன்னு சொல்லாதீங்க, எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். சிலிகான் F6 2 minus, silicon F6 2 minus, GeCl germanium chloride tetrachloride, GeCl6 2 minus, அதுக்கப்புறமா tin SnOH6 2 minus. இது எல்லாமே என்னது? இது எல்லாமே அதோட ஆக்டேட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்கு. இதோட ஆக்டேட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணி they have formed something. ஓகேவா? அதோட ஆக்டேட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணி தெரியுதுல, நான் நவுந்து வந்திருக்கேன் தெரியுதுல இந்த இடத்துல. இது எல்லாமே இங்க இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே you can see that இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே அதுதான். யாராச்சும் என்சிஆர்டி வச்சிருக்கீங்கன்னா திறந்து வச்சுக்கோ, என்சிஆர்டியை நோட்ஸ் எடு, நோ ப்ராப்ளம். யாராச்சும் என்சிஆர்டி வச்சிருக்கனா நோட்ஸ் ரைட் பண்ணு, நோ ப்ராப்ளம். என்சிஆர்டியை திறந்து வச்சுக்கோ. இது எல்லாம் இந்த பாயிண்ட் எல்லாமே என்சிஆர்டில இருக்கும். ஓகே, அடுத்து பார்த்தனா ஹைட்ரோலைசிஸ் ஆஃப் கார்பன் ஹாலைட். ஹைட்ரோலைசிஸ் ஆஃப் கார்பன் ஹாலைட். ப்ரோ, நீங்க வேதாந்து ஆஃபீஸ் சென்டர்லயும் கிளாஸ் நடத்துறீங்களா? இல்ல, நோ, ஐ டோன்ட் டீச் கிளாஸ் அட் ஆஃப்லைன் சென்டர்ஸ் ஆர் ஆஃபீஸ் வாட் எவர். ஓகே, ஐ டோன்ட் ஆக்சுவலி எனக்கு இங்கே நடத்தவே பெண்டு கண்டிட்டு இருக்கு. நான் இதுல அங்கெல்லாம் போய் நடத்தினேன். ஆக்சுவலி இங்க பாருங்களேன், நான் வந்து ஒரு பார்ட் டைம் பண்ற ஒரு ஆளு. ஓகே, ஐ எம் மெடிக்கல் ஸ்டூடெண்ட். என்னோட மேஜர் ப்ரொஃபஷன் இஸ் மெடிசன். இட்ஸ் ஜஸ்ட் அ பேஷன். டீச்சிங் இஸ் மை பேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஜஸ்ட் ஒரு ஹாபி. எனக்கு டீச்சிங்ன்றது பேஷன் கூட இல்லை, ஒரு ஹாபி. என்னோட மேஜர் ப்ரொஃபஷன் இஸ் மெடிசன். எனக்கு மெடிசன் இருக்கு, ஜஸ்ட் எனக்கு ஒரு ஹாபி. இது எனக்கு பிடிச்சிருக்கு டீச் பண்றது. ஸோ நான் பிடிக்கிறேன், டீச் பண்றேன், பிடிச்சிருக்கு பண்றேன். லைக் மற்றவங்க நிறைய கணக்கில் எடுக்கிறாங்க, ஸ்டில் நானும் மற்றவங்களுக்கு ஈடாதான் நான் எடுக்கிறேன். கரெக்டா? நான் ஒரு ஃபுல் டைம் ஜாப் பண்றவங்க எவ்வளவு எடுப்பாங்களோ அதோட அதிகமாக தான் நான் லெக்சர்ஸ் எடுக்கிறேன். Am I right? ஃபுல் டைம் ஜாப் பண்றவங்களோட அதிகமாக தான் நான் லெக்சர்ஸ் எடுக்கிறேன். அவங்களோட ஃபுல் டைம் ஜாப் அது, பட் ஸ்டில் ஐ அம் டேக்கிங் மோர் லெக்சர்ஸ் தென் தெம். Am I right? இப்ப என் கூட நிறைய பேர் போட்டி போடுறாங்க. நான் சீரியஸா சொல்றேன், என் கூட போட்டி எல்லாம் போடுறீங்கன்னா அது வேஸ்ட். பிகாஸ் யூ ஆர் a full time guys. என் கூட நிறைய பேர் போட்டி போடுறத நான் பாக்குறேன், என்னை பத்தி நிறைய பேர் பேசுறத பாக்குறேன். சம் வகேரா. ஓகேவா? சோ என் கூட நீங்க போட்டி போட்டீங்கன்னா இட்ஸ் வேஸ்ட். ஐம் ஜஸ்ட் அ பார்ட் டைமர். ஆக்சுவல் நீங்களாம் வேலையே உங்களுக்கு டீச்சிங் தான். என்னோட வேலை டீச்சிங் கிடையாது. நான் ஜஸ்ட் இட்ஸ் அ ஹாபியா எடுத்து பண்ணிட்டு இருக்கேன் டீச்சிங்ன்றது. எனக்கு இந்த வருஷம் நீட், அடுத்த வருஷம் நீட்னா அதுக்கு அடுத்த வருஷம் எம்பிபிஎஸ் நடத்துவேன். சிம்பிள். இன்னும் ஒரு 2 வருஷம், இந்த வருஷம் அடுத்த 2 பேட்ச் நான் மேபி என்ன நீட் நடத்தி நீங்க பார்க்கலாம். அதுக்கப்புறமா நீட் நடத்தி பார்க்க முடியாது உங்களால. மேபி சம் புக்ஸ் மேபி ஐ கேன் ரோட். கொஞ்சம் நீட்டுக்கு ஓரியன்டா நிறைய புக்ஸ் வேணா நான் ரிலீஸ் பண்ணுவேன். இங்க இருந்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் படிங்க, அது மாதிரி ஏதாச்சும் புக். நான் ஐ எம் பிளானிங் டு டூ அ புக் பேஸ்ட் ஆன் ஹைலைட்டட் என்சிஆர்டியோட இந்த லைன்ஸ் எல்லாமே, இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் எல்லாமே தனியா ஒரு புக்கு மாதிரி எடுத்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு எனக்கு. கேன் டூ மேபி. ஓகேவா? இப்போ என் கூட போட்டி போடுறீங்கன்னா இட்ஸ் நாட் வர்த் ஆஃப் கோர்ஸ், பிகாஸ் ஐ எம் நாட் அ ஃபுல் டைம் ஜாப் பண்ற ஒருத்தன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா நான் ஹாலைட்னு சொல்லிட்டேன், கார்பன் ஹாலைட்.
carbon halide என்ன? How many of you know carbon halide? Any carbon halide already நான் சொன்னதுதான். carbon halide எல்லாமே நான் எழுதுறேன் பார். CCl4 for example, இது எல்லாமே for example. CCl4, SiCl4 அப்புறமா GeCl4, அதுக்கு அடுத்து SnCl4, அடுத்து PbCl4. And how many of you have seen don't mess with NEET aspirants காக படிக்கட்டா தெய்வம் உண்மையா படிக்கட்ட எனக்கு தெரியல என்ன சொல்றீங்கன்னு நீங்க. ஓகே, how many of you completed electrochemistry? எத்தனை பேர் electrochemistry முடிச்சீங்க? நான் இதை கம்ப்ளீட் பண்ணிட்டேன் electrochemistry ஃபுல்லா. Faraday's lawல क्वेश्चंस மட்டும் தான் சால்வ் பண்ணல. பேட்டரி கொஞ்சம் தியரி பாயிண்ட்ஸ் இருக்கு, அது மட்டும் தான் நான் சொல்லல. எத்தனை பேர் பாத்தீங்க? எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல. ப்ளீஸ் go and watch lectures. ஓகேவா? அண்ட் இந்த இடத்துல when you treat water with CCl4 ஓட நீ வாட்டர் ட்ரீட் பண்ணும்போது, ஓகே, தால கெமிஸ்ட்ரி எக்ஸாம் எனக்கு Thursday ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு இம்பார்ட்டன்ட் क्वेश्चन கொடுங்க ப்ளீஸ். என்ன லெசன்னே சொல்லாம நீ Thursday கெமிஸ்ட்ரி எக்ஸாம்னு சொல்ற பத்தியா? ஏதாச்சும் லெசன் சொன்னாலாச்சும் நான் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन சொல்லணும். So whenever you treat CCl4 with water, no reaction will be taking place. ஞாபகம் வச்சுக்கோ. CCl4ல இங்க வாட்டர் போய் ரியாக்ட் பண்ணணும்னா என்ன தேவை உனக்கு? போரான் அண்ட் அலுமினியம் ஞாபகப்படுத்திப்பார். எல்லாரும் போரான் அலுமினியம் நான் என்ன சொன்னேன் ஞாபகப்படுத்து, எனக்கு ஆன்சர் மட்டும் சொல்லு. அங்க இந்த இடத்துல இந்த வாட்டர் போய் இங்க ரியாக்ட் பண்ணணும்னா என்ன தேவை உனக்கு? உனக்கு என்ன தேவை? Tell me, anyone? இங்க இந்த வாட்டர் போய் இங்க ரியாக்ட் பண்ணணும்னா உனக்கு என்ன தேவைப்படும்? ஆல்ரெடி சொன்னேன், நோட்ஸை திருப்பி பார். தெரியுதா இல்லையா இந்த இடத்துல உனக்கு? இந்த இடத்துல உனக்கு தெரியுதா? ஹாட் வாட்டரா? நோ. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு வேக்கன்ட் ஆர்பிட்டால் வேணும். நீட் ஆஸ்பிரன்ட்காக படைக்கப்பட்ட தெய்வம்னு சொன்னேன்னா தெய்வம்லாம் சொல்லாதீங்கப்பா ப்ளீஸ், வேணாம். ஓகே, இந்த இடத்துல ஒரு வேக்கன்ட் டி ஆர்பிட்டால் வேணும். there should be a vacant d orbital which is absent here. So no vacant d orbital. இதே போரான்ல பார்த்தனா எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட்டா இருந்துச்சு, 6 எலக்ட்ரான் தான் இருந்துச்சு. அந்த இடத்துல வேக்கன்ட் டி ஆர்பிட்டால் இருந்துச்சு. அலுமினியம்ல பார்த்தனா அதே மாதிரி வேக்கன்ட் டி ஆர்பிட்டால் இருந்துச்சு. அதுக்கு அப்புறமா கீழே போக எல்லா எலிமெண்ட்டுக்கும் வேக்கன்ட் டி ஆர்பிட்டால் நேச்சுரலாவே இருந்துச்சு. இங்க வேக்கன்ட் டி ஆர்பிட்டால் இருந்துச்சு. பட் இந்த இடத்துல you can't find any vacant d orbital in carbon. என்னது? in carbon you can't find any vacant d orbital, right? so இந்த இடத்துல என்ன ஆகும்? no reaction takes place. எப்போ எல்லாம் CCl4 வாட்டரோட பாக்குறியோ ஒண்ணே ஞாபகம் வச்சுக்கோ, CCl4ல வேக்கன்ட் ஆர்பிட்டால் இல்ல, அதனால அது ரியாக்ட் பண்ணாது. ஓகே, then அடுத்து chapter 7 and 8 class 11. இப்படி சொன்னா நான் எப்படி சொல்றேன்? மனசாட்சி இருக்கா உனக்கு? எனக்கு சத்தியமா சாப்டர் 7 and 8 எல்லாம் எதுவும் ஞாபகம் இல்ல. நீ லெசன் நேம் சொல்லு. பேசிக் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நான் ஆல்ரெடி நடத்தினதை போய் பார்த்துட்டு போனாலே நீ முடிச்சிடலாம். ரெடாக்ஸ் ஒரு 3 hours லெக்சர் இருக்கும்னு நினைக்கிறேன், உட்கார்ந்து பாரு, முடிச்சிடலாம். சிம்பிள். plus H2O whenever you treat these elements. இங்க இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸையும் நீ வாட்டரோட ட்ரீட் பண்ண. you will be getting what reaction தெரியுமா? SiOH4 plus 4HCl. இது எல்லாத்துக்கும் இதே மாதிரியான ஒரு சேம் ரியாக்ஷன் நடக்கும். இந்த இடத்துல vacant d orbital will be available there. ஓகே, இங்க இந்த ரியாக்ஷன் எப்படி நடக்கும்னு பாரு. ஃபார் எக்ஸாம்பிள் சிலிகான், that is SiCl4 இருக்கு, சிலிகான் டெட்ராக்ளோரைட் Si
What will be the structure of SiCl4? What will be the structure of SiCl4? Anyone? SiCl4 ஓட ஸ்ட்ரக்சர் என்னவா இருக்கும்? கெமிக்கல் பாண்டிங் படிக்க சொல்லி கொடுத்தேன், நிறைய சொல்லி கொடுத்தேன் கெமிக்கல் பாண்டிங்ல. யாராச்சும் யாருமே இல்லையா? யாருமே இல்லையா? டெட்ராஹெட்ரல், தட்ஸ் தி ஆன்சர். இந்த ஒரு ஆன்சர்ஸ் கேட்கறதுக்கு நான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்றேன். இங்க குளோரின், இங்க குளோரின், இங்க குளோரின், இங்க குளோரின். ஒன்னு உன்னோட ஃபார்வர்ட்ல இருக்கும், ஒன்னு பின்னாடி இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி தான் இந்த இடத்துல குளோரின் அரேஞ்ச் ஆயிருக்கும். தென் சோ இந்த குளோரின் இருக்குல்ல, இந்த குளோரின் இந்த இடத்துல we have a vacant d orbital here in silicon. ஓகேவா? இந்த இடத்துல ஒரு vacant d orbital இருக்கும். சோ என்ன நடக்கும்னு பாரு, பிளஸ் H2O. இந்த ஆக்சிஜன்ல இருக்கிற ரெண்டு லோன் பேர் இருக்குல்ல, இங்க போய் இது அட்டாக் பண்ணும். இந்த vacant d orbital அட்டாக் பண்ணிச்சு. கரெக்டா? இந்த ஆக்சிஜன் போய் அட்டாச் பண்ணி it will form SiCl. ஓகே, Cl, இந்த இடத்துல ஒரு Cl, இந்த இடத்துல ஒரு OH, ஒரு குளோரினை டிஸ்பிளேஸ் பண்ணி it will form HCl. ஓகேவா? இந்த இடத்துல இந்த OH குரூப் மட்டும் தான் இருக்கும். இந்த ஒரு குளோரினை இங்க இருந்து ஒரு H+ என்ன பண்ணும், HCl ஃபார்ம் பண்ண வாங்கிட்டு ஓடும். ஓகே, தென் அகைன் என்ன பண்ணும், இன்னொரு வாட்டர் மாலிகுல் வந்து அட்டாக் பண்ணி it will form again. இதே மாதிரி நான் ஆல்ரெடி இங்க சொன்னல ஒரு ரியாக்ஷன் அலுமினியம் அண்ட் போரான்ல, அதே மாதிரி ஒரு ரியாக்ஷன் தான் இது. Cl OH இதுவும் முடிஞ்சது. அப்புறமா இதே மாதிரி இன்னொரு ரியாக்ஷன் நடக்கும். நான் இங்க எழுதுறேன், இந்த சைடு கார்பன் சிலிகான் OH அப்புறமா Cl. லாஸ்ட்ல இருக்கிற ஒரு Cl-மே அதை ரீப்ளேஸ் பண்ணி SiOH. ஃபார்ம் ஆச்சா? இதுக்கு பேர் என்ன தெரியுமா? It is called as silicic acid. silicic acid இதோட பேர். எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கோ. It is called as silicic acid. தெரியுதுல? இதுதான் silicic acid. தென் அடுத்து போலாமா? அடுத்து இதுவரையும் புரிஞ்சுதா? இங்க இந்த இடத்துல ஏன் நான் 4HCl போட்டிருக்கேன்னு தெரியுதா? இந்த பாயிண்ட்ல SiOH4 4HCl. அந்த 4HCl போட்ட காரணம் இதுதான். இந்த 4HCl போட்டதுக்கு காரணம் இங்க இருக்கிற எல்லா குளோரினையும் இந்த OH போய் டிஸ்பிளேஸ் பண்ண போகுது. எஸ். அடுத்து பார், ரியாக்ஷன் வித் ஆக்சிஜன். இட்ஸ் ரியாக்ஷன் with oxygen. ஓகே, ரியாக்ஷன் ப்ரோ ஹைட்ரோகார்பன் ப்ராப்ளம் செஷன் போடுங்க ப்ரோ. ஆல்ரெடி போட்டேனே ஒரு செஷன், நானு பார்க்கலையா? ஓகே, எப்போ எல்லாம் நீ இந்த எலிமெண்ட்ஸ் ரியாக்ஷன் வித் ஆக்சிஜன் பண்றியோ it forms oxides of type. என்னென்ன டைப் தெரியுமா? ஒன்னு மோனாக்சைடு. ஒன்னது it is a monoxide. Two types of oxides form ஆகும். monoxides, இன்னொரு டைப் டயோக்சைட்ஸ். தெரியுதா? இந்த ரெட் கலர் தெரியுதா எல்லாருக்கும்? இந்த ரெட் கலர்ல ஏதாச்சும் யாருக்காச்சும் ப்ராப்ளம் இருக்கா? ரெட் தெரியுதா இல்ல வேற கலர் யூஸ் பண்ணவா? விசிபிளா? Menti type, Menti takes more time. Menti is waste of time actually. Menti is waste of time. சத்தியமா சொல்றேன், மென்டி பண்ண அப்படின்னா 20 கொஸ்டின் தான் பண்ண முடியும்.
அதே மென்டி டைம்ல நான் உனக்கு 100 கொஸ்டின் பண்ண வைப்பேன். மென்டி வேணுமா இல்ல 100 கொஸ்டின் வேணுமா? உனக்கு மென்டி வேணுமா 100 கொஸ்டின் வேணுமா சொல்லு. அன்னைக்கு செஷன்ல போய் பாரு, அரௌண்ட் 100 கொஸ்டின்ஸ் நான் பண்ண வச்சேன் உன்னை. அரௌண்ட் 100 monoxides, dioxides. நான் வந்து மென்டி யூஸ் பண்ணணும்னா என்னாலயும் மென்டி பண்ண முடியும். ஐ கேன் டூ. மென்டி இஸ் ஃபார் வியூஸ் பர்பஸ் தான். வியூஸ்க்காக தான் மென்டி பண்றாங்க. பீப்புள் டூ மென்டி ஃபார் வியூஸ் ஒன்லி. ஓகேவா? எனக்கு வியூஸ் வேணாம். எனக்கு வியூஸ் வேணாம். என்னோட கண்டென்ட்னாலே எனக்கு வியூஸ் வரும். ஐ பிலீவ் இன் தட். ஓகேவா? என்னோட கண்டென்ட்னாலே எனக்கு வியூஸ் வரும். எனக்கு அது ஓகே. எனக்கு மேக்ஸிமம் என்னால எவ்வளவு கொடுக்க முடியுமோ அந்த மேக்ஸிமம் பொட்டன்ஷியலை நான் கொடுக்குறேன். சிம்பிள். மென்டி பண்ணணும்னா என்ன ஜாலியா இருக்கும். தட் இஸ் ஆன்சர் பண்ணுவீங்க. இங்க இருந்து அங்க இருந்து இங்க ஆப்ப மாத்திட்டு இருப்பீங்க. டபுள் செட் ஸ்கிரீன் வைப்பீங்க. காணி தட் இஸ் எல்லாமே. ஸோ அசிடிக் ஆர்டர் பார். அசிடிக் ஆர்டர். அசிடிக் ஆர்டர். சரி, நான் இன்னொரு கொஸ்டின் கேட்கிறேன். MO மோர் அசிடிக்கா இல்ல MO2 மோர் அசிடிக்கா? MO மோர் அசிடிக்கா இல்ல MO2 மோர் அசிடிக்கா? சிம்பிள் கொஸ்டின். எனக்கு ஆன்சர் மட்டும் வேணாம், ரீசனோட ஆன்சர் வேணும். சிம்பிளான ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன். MO மோர் அசிடிக்கா MO2 மோர் அசிடிக்கா? ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் போடுங்க ப்ளீஸ். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் ப்ராப்பரா நடத்துவேன். வெயிட் பண்ணினா நல்லா ப்ராப்பரா நடத்துவேன். இல்லைன்னா நான் பாட்டு மேரத்தான் போட்டு போயிட்டே இருப்பேன். This is called real teaching. Thank you. Okay, come on, tell me. Acidic order கேட்டிருக்கேன். Acidic orderனா என்ன? MO மோரா இருக்குமா MO2 மோரா இருக்குமா? இந்த இடத்துல மோனாக்சைடு டைஆக்சைடு எழுதியிருக்கேன். என்னது இது? MO. இது MO2 டைப். இது MO டைப், இது MO2 டைப். எனக்கு ஒரு ஆன்சர் கூட வரல இன்னும். I didn't got a single answer. இங்க பார்த்தனா எப்பவுமே ஒண்ணே ஞாபகம் வச்சுக்கோ. அசிடிக் ஆர்டர் எப்பவுமே எதுக்கு ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்குமோ, தட் ஆர் மோர் அசிடிக். இது ஒரு ட்ரிக்னு சொல்ல முடியாது, ஜெனரலான ஒரு வார்த்தை இது. சோ எப்பவுமே MO will be greater than MO2. ஏன் இந்த இடத்துல MO ல it has a charge of +2. in MO2 it has a charge of +4. கரெக்டா? +2 and +4 different இருக்கு. எப்போல்லாம் it has an because higher oxidation state has state molecules are more acidic. போய் you can go and see PYQ ல CCl4 something இந்த மாதிரி ஒரு क्वेश्चन இருக்கும். acidity பேஸ் பண்ணி இதே மாதிரி ஒரு क्वेश्चन இருக்கும். go and see and PYQ இதே மாதிரி ஒரு क्वेश्चन acidity பேஸ் பண்ணி you can go and see. ஓகேவா? அடுத்து இங்க பாரு. MO டைப் ஆஃப் ஆக்சைடு சொன்னேன். MO. சோ என்னென்ன எழுதலாம்? we can write carbon monoxide, SiO, GeO எழுதலாமா? அடுத்து SNO, PbO இது எல்லாமே நான் எழுதலாம். இதோட நேச்சர் கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். கார்பன் மோனாக்சைடு இஸ் என்னது? நேச்சர். ஓகே, கார்பன் மோனாக்சைடு இஸ் a neutral one. இதே கிளாஸ்ல நான் இந்த क्वेश्चனை 4வது தடவை கேட்கிறேன். இதே கிளாஸ்ல இல்ல, நான் இதுவரையும் நடத்தின கிளாஸ்ல இந்த क्वेश्चனை நான் 4வது தடவை கேட்க போறேன். நான் ஹோல் கெமிஸ்ட்ரியிலேயே சொன்ன 4 நியூட்ரல் ஆக்சைட்ஸ சொல்லு. நான் ஹோல் கெமிஸ்ட்ரியிலேயே சொன்ன 4 நியூட்ரல் ஆக்சைட்ஸ சொல்லு. நான் இந்த क्वेश्चனை அடிக்கடி கேட்கிறேன், ஏன்னா உனக்கு ஞாபகம் இருக்கும். Okay,
NO2CO. அடுத்து நோகோ இங்க சைடுல எழுதுறேன். நியூட்ரல் ஆக்சைட்ஸ். நோட் கவனம் வேண்டும் நோகோ नाश हुआ डन ஞாபகம் இருக்குமா எப்பவுமே இது NOCO N2O H2O. These are always neutral oxides. NOCO N2O and H2O. எப்பவுமே சிலபஸ்ல இது இந்த நாலு தான் சிலபஸ்ல இருக்கு. ஓகேவா? இந்த நாலு தான் சிலபஸ்ல இருக்கிற என்னது ஆக்சைட்ஸ் that are and இதோட SiO இருக்குல SiO இதோட acidity basicity எதுவுமே உனக்கு தெரியாது because it only exists at high temperature. Only exist at high temperature. Only exist at high temperature. So இத பத்தி உனக்கு தெரியவே தெரியாது. சரி, அடுத்து GeO is an acidic one. GeO is an acidic one. அடுத்து இந்த ரெண்டுத்துக்குமே நீ தான் சொல்ல போற எனக்கு ஆன்சர். ஓகே, இங்க நோட்ல இன்னொன்னு நான் எழுத போறேன். ஜிங்க் beryllium, then I gave what? Gallium, chromium, manganese, aluminum, gallium, chromium, manganese, PbSn. இத நான் ஆல்ரெடி ஒரு இடத்துல நான் உங்களுக்கு எழுதி கொடுத்தேன். யாருக்காச்சும் ஞாபகம் இருக்கா? இதோட ஆக்சைட்ஸ் எல்லாமே என்னவா இருக்கும்னு சொன்னேன். No, amphoteric and neutral are totally different. Amphoteric na they can both behave as an acid and base. Acid ஆவும் behave பண்ண முடியும், base ஆவும் behave பண்ண முடியும். ஓகேவா? Amphoteric na they can behave as an acid as well as a base. Okay, but amphoteric நியூட்ரல்னா அது ரெண்டுமே இல்ல, ரெண்டு சைடுமே இல்ல. இங்க இந்த எலிமெண்ட்ஸ் ஃபார்ம் பண்ற எல்லாமே என்னவா இருக்கும்? amphoteric-ஆ இருக்கும்னு சொன்னேன். amphoteric-ஆ இருக்கும் நான் ஆல்ரெடி சொன்னேன். அப்போ இது ரெண்டுமே என்னவா இருக்கும்? இங்க வா, இந்த ரெண்டுமே இங்க இருக்கு. அப்போ இந்த ரெண்டுமே என்னவா இருக்கும்? கண்டிப்பா amphoteric-ஆ தானே இருக்கும். amphoteric இருக்கணுமா இல்லையா? amphoteric ஆமாவா இல்லையா? சிம்பிள். இதுல உனக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஏதாச்சும் நான் சொன்னேனா? தட் இஸ் இப்ப மனப்பாடம் பண்ற மாதிரி ஏதாச்சும் நான் சொன்னேனா? சொல்லு. இல்ல CO நியூட்ரல்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லிட்டேன். இதுல ஃப்ரெஷ்ஷா சொன்னதுன்னா இது ஒண்ணு, தட் இஸ் SiO only exists at high temperature. இது சொன்னேன். GeO acidic. இது ரெண்டுத்துக்குமே நான் ஆல்ரெடி ஆர்டர் கொடுத்துட்டேன். இங்க பார், இது எல்லாத்தையும் நீ ஞாபகம் வச்சுக்கிட்டாலே ஹோல் சிலபஸ்ல இருக்கிற amphoteric ஆக்சைட்ஸ் நீ மனப்பாடம் பண்ணிடலாம். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கினாலே நீ ஹோல் இன்ஆர்கானிக்ல இருக்கிற நியூட்ரல் ஆக்சைட்ஸை மனப்பாடம் பண்ணிடலாம். தனித்தனியா உட்காந்து படிச்சுட்டு இருக்க போறியா? இல்ல ஈஸியா ஆக்குறேன், அவ்வளவுதான். நான் உனக்கு ஈஸியாக்கி கொடுக்குறேன். சோ ஈஸியா அதை யூட்டிலைஸ் பண்ணப்பார். சோ இது +2 சைன்ல இருக்கும். இது முடிஞ்சது. சரி, இது முடிஞ்சது. அடுத்து MO2 which has a sign of, that is which has a oxidation state of +4, which has an oxidation state of +4. என்னென்ன இருக்கு? CO2 இருக்கு. ஓகே, CO2 அப்புறமா SiO2 இது ஒண்ணு அவனா வந்துரும். GeO2, SnO2, PbO2 ஆல்ரெடி சொன்னதுதான். இதுல எதுவுமே ஞாபகம் வச்சுக்க வேணாம். ஒன்னே ஒண்ணுதான். என்ன தெரியுமா? இதுல இருக்கிற எல்லாமே, ஸ்டார்டிங்ல இருக்கிற எல்லாமே அசிடிக். இது மட்டும் amphoteric. ஆல்ரெடி சொன்னதுதான். அதோட ஆக்சைட்ஸ் amphoteric-ஆ தான் இருக்கும் amphoteric.
Okay, இதோட oxidation states are higher, so these are acidic in nature. These are acidic in nature. ஓகேவா, புரிஞ்சுதா? இதுவரை நான் நடத்தின ஏதாச்சும் எதுலயாச்சும் டவுட் இருந்தா சொல்லு, எதுலயாச்சும் டவுட் இருந்தா சொல்லு. ஓகே, ஒரு क्वेश्चन இருக்கு, ஒரு 3 क्वेश्चन இருக்கு, அந்த क्वेश्चन கேக்குறேன், ஆன்சர் பண்ணு. What is the question here? அப்படினா we have a question from NCERT. From NCERT, a pure NCERT based question. Okay va? The question from NCERT, select the members of group 14 that first one வந்து forms the most acidic oxide. Forms the most acidic oxide. Okay, அடுத்து oxides இல்ல dioxide. Okay, dioxide. First question. Second one is commonly found in +2 oxidation state. Commonly found in +2 oxidation state. Okay, அடுத்து third question வந்து used as a semiconductor. Used as semiconductor. Used as semiconductor. Answer these questions. எனக்கு மூணுக்குமே ஆன்சர் வேணும். Come on. என்ன ஆன்சர் வந்திருக்கு? Third one வந்து silicon germanium. Third one correct. Okay. Second one all இல்ல. All இல்ல. Second one all இல்ல. எல்லாமே மேஜரா +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல. நான் ஆக்சைட்ஸ் கேட்கல. இங்க ஆக்சைட்ஸ் ஒரு வார்த்தையை நான் யூஸ் பண்ணல. காமன்லி ஃபவுண்ட் இன் +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட். நான் ஆக்சைடு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணலையே. ஆக்சைடு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிருந்தா நீ இதுக்கு இந்த மாதிரி ஆன்சர் சொல்லிருக்கலாம். நீங்க ஆக்சைட்ஸ் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிருக்கல. ஓகே, பிபி இதுவும் கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஒன் யாரும் ஆன்சர் சொல்ல? ஃபர்ஸ்ட் ஒன் யாரும் ஆன்சர் சொல்லியே. ஃபார்ம்ஸ் மோஸ்ட் அசிடிக். ஃபர்ஸ்ட் ஒனுக்கு நான் ஒரு ஆன்சர் பார்த்தேன்னு நினைக்கிறேன். CO2, that is carbon. CO2 நான் வந்து மெம்பர்ஸ் தான் கேட்டேன், ஆக்சுவல் காம்பவுண்ட்ஸ் கேட்கல. சோ ஃபர்ஸ்ட் ஒனோட ஆன்சர் பாத்தீங்கன்னா carbon which is most acidic, down the group acidity decreases. That is acidic character decreases down the group. ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது அசிடிக்கா இருக்கும், மோஸ்ட் அசிடிக்கா இருக்கும். ஓகேவா? ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஆன்சர் இஸ் C, that is carbon. Second ஒனுக்கு ஆன்சர் இஸ் lead. Third ஒனுக்கு ஆன்சர் வந்து silicon and germanium. Then any doubt in these questions? ஏதாச்சும் டவுட் இருக்கா? இல்லன்னு நினைக்கிறேன். அடுத்து reaction with H2O ஆல்ரெடி பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி பார்த்தோமா? இது halogens with H2O தான் பார்த்தோம். சோ வெறும் reaction with H2O பார்க்கல. reaction with H2O. ஓகேவா? reaction with H2O என்ன நடக்கும்? reaction with H2O கார்பன், சிலிகான், ஜெர்மானியம், டின் அண்ட் லெட் இதுதான் இருக்கு மேஜரா. ஃபர்ஸ்ட் மூணு மெம்பருமே H2O ஓட ரியாக்ட் பண்ணாது. நோ ரியாக்ஷன். எனவே ஃபர்ஸ்ட் மூணு மெம்பருமே நோ ரியாக்ஷன் வித் வாட்டர். ஓகேவா? எப்போ இது கண்டிப்பா ஞாபகம் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா என்சிஆர்டில ரீசன் தரல. என்சிஆர்டில ரீசன் கொடுத்திருந்தா அதுக்கு நான் ரீசன் கண்டிப்பா சொல்லுவேன். நானா இப்ப புதுசா ரீசன் சொல்லி ஓகே புதுசா ஒரு சிலபஸை கிரியேட் பண்ண நான் விரும்பல.
இந்த இடத்துல NCERT ரீசன் தரல, just they have said that இங்க H2O ஓட இது எதுவுமே ரியாக்ட் பண்ணாது because of its acidic nature. I think so. இதுக்கு நானே வேணா ரீசன் சொல்றேன். இங்க இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஒன் ரியாக்ட் பண்ணதுக்கு ரீசன் because of இதோட ஃபார்ம், வெறும் கார்பன், வெறும் சிலிகான், வெறும் ஜெர்மானியம், இதோட ஃபார்ம் compared with something means they can somewhat, ஓகேவா? பட் வெறும் ஃபார்ம்ல இருக்கிறதுனால they are more acidic, right? So they can't. ஓகேவா? அடுத்து இங்க செகண்ட் இது ஒரு ரியாக்ஷன் சொல்றேன், இத மார்க் பண்ணி வச்சுக்கோ. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸ்பெக்டட் क्वेश्चन, ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. when you treat tin with H2O steam, tin with H2O you get SnO2 plus H2 gas, SnO2 plus H2 gas. இந்த ரியாக்ஷனை மார்க் பண்ணி வச்சுக்கோ. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ரியாக்ஷன் பிகாஸ் H2 கேஸ் எல்லாம் எங்க ரிலீஸ் ஆகுதோ, ஒரு ரியாக்ஷன்ல H2 கேஸ் ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோ, அந்த ரியாக்ஷன் எல்லாமே இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா அதை பேஸ் பண்ணி எங்கேயாச்சும் ஒரு क्वेश्चन நீ பாத்துருவேன். இன்ஸ்டிடியூட் டெஸ்ட் வைக்கிறாங்கனாலும் சரி, நீட்ல சில क्वेश्चंसனாலும் சரி வரும், சான்சஸ் இருக்கு. ஓகேவா? எங்கெல்லாம் H2 கேஸ் லிபரேட் ஆகுதோ அந்த மாதிரி ரியாக்ஷன் ஸ்பெசிஃபிக்கா they can ask அந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ். ஓகேவா? அடுத்து லெட் எப்போலாம் நீ வாட்டரோட ட்ரீட் பண்றியோ H2O, இன்ஆர்கானிக்ல நான் எல்லாமே ரீசன் வச்சு தான் சொல்லி தருவேன், நான் சொல்லல. கரெக்டா? சில இடத்துல கண்டிப்பா மனப்பாடம் பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கணும்ன்ற சில பாயிண்ட்ஸ் இருக்கும். அந்த பாயிண்ட்ஸ் நீ ஞாபகம் வச்சுதான் ஆகணும். மற்ற பாயிண்ட்ஸ்லாம் நான் இங்க இந்த ரீசன்னால இது வந்துச்சுன்னு சொல்லி நான் சொல்லிடுவேன். ஓகேவா? இது கெமிக்கல் ரியாக்ஷன். இதுக்கு முன்னாடி வரையும் சொன்ன எல்லா பாட்டுமே நான் ரீசன் சொல்லி தான் நடத்திட்டு இருந்தேன். கரெக்டா? ஓகே. சோ Pb plus H2O எப்பெல்லாம் நீ ட்ரீட் பண்றியோ you will only form PbO. சரி, இங்க ஏன் PbO2 ஃபார்ம் ஆகல? tell me. இங்க ஏன் PbO2 ஃபார்ம் ஆகல? tell me. இந்த இடத்துல ஏன் PbO2 ஃபார்ம்? anyone? யாருக்காச்சும் தெரியுமா? +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஏன்னா இன்னட் பேர் எஃபெக்ட். Pb என்ன பண்ணும்? இன்னட் பேர் எஃபெக்ட் ஷோ பண்ணும் சொன்னனா இல்லையா? இன்னட் பேர் எஃபெக்ட் ஷோ பண்ணும். அண்ட் இந்த இடத்துல இன்னொரு பாயிண்ட் என்ன இருக்கு NCERT ல அப்படினா, they have given PbO becomes formation of PbO after PbO formation becomes passive due to formation of oxide. சரி, நான் இங்க becomes passive னு சொன்னேன். பாசிவ்னா என்ன? ஒரு லேயர் ஒன்னு ஃபார்ம் ஆயிடும். அந்த லேயர் ஃபார்ம் ஆனதால அதுக்கு அப்புறமா ஃபர்தரா அது ரியாக்ட் ஆகாது. இதே பாசிவ்ன்ற வேர்டை நான் ஆல்ரெடி ஒரு எலிமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணேன். எந்த எலிமெண்ட் சொல்லு? ஆல்ரெடி ஒரு எலிமெண்ட்டுக்கு நான் it will become passive னு கத்தி தொண்டை காய நடத்தினேன். ஓகே, இட்ஸ் அலுமினியம் நடத்தினா அலுமினியம். யாராச்சும் ஞாபகம் இல்லைன்னா ஞாபகம் வச்சுக்கோ, அலுமினியம் தான் நான் சொன்னது ஆல்ரெடி. ஓகே, அலுமினியோட ரியாக்ஷன் எல்லாத்தையும் நான் பாசிவ்ன்ற வேர்ட் யூஸ் பண்ணிருவேன் பிகாஸ் இட் வில் ஃபார்ம் பாசிவ் லேயர். ஓகேவா? நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வித் ஹாலோஜன். So எப்போ எல்லாம் it forms reaction with halogen, எப்போ எல்லாம் ஹாலஜனோட ரியாக்ஷன் ஃபார்ம் ஆகுதோ பண்ணுதோ it will form halides. Two types of halides. ரெண்டு ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் மேஜரா இருக்கு. அந்த ரெண்டு ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கிற ஹாலைட்ஸ் தான் ஃபார்ம் பண்ண போகுது. என்ன பண்ணும்? it forms halides. Two major halides. என்னென்ன halides? mx2 and mx4 ரெண்டு ஹாலைட் ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? ஒன்னு mx2, இன்னொன்னு mx4. ஓகே, இந்த mx2 mx4ல x are fluorine
bromine, iodine. இங்கேயும் சேம் XR fluorine, chlorine, bromine, iodine. தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க அவங்களுக்காக நான் சொல்றேன். Fluorine, chlorine, bromine and iodine are X here. So carbon will not form X2. Carbon will not form X2. என்னது? Carbon will not form X2. Silicon will not form X2. Next, germanium will form X2. Tin will form X2. And PB will form X2. ஒரு நிமிஷம் NCERT ல போய் பார்த்துக்கலாமா? NCERT ல கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா? We can confirm this, I think so. Reaction with halogen towards halogen. You can see here, except carbon, all other numbers react directly with halogen under suitable. Okay, done. யாருக்காச்சும் ஒரு NCERT reading வேணுமா இதுக்கு? Anyone want NCERT session for this? NCERT session வேணும்னா சொல்லுங்க, நான் தனியா NCERT session இதுக்கு வைக்கிறேன். P-block ஃபுல்லா ஒரு தடவை NCERT session நான் வைக்கிறேன். No problem in that. If you want NCERT session, you can ask for. Okay? Okay, va? Yes, bro, like marathon. We can do both boron and carbon family NCERT session full. Okay, va? திருப்பி இன்னொரு தடவை நான் ரிவிஷன் பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு லெசனை நான் திருப்பி ரிவைஸ் பண்றேன். ஓகேவா? ரெண்டும் சேர்த்து எடுத்துடுறேன். டன். சோ இந்த இடத்துல கார்பன் அண்ட் சிலிகான் will not form X2. X2 ரெண்டுமே ஃபார்ம் பண்ணாது. பட் இந்த ரெண்டு இருக்குல்ல, இந்த மிச்சம் இருக்கிற எல்லாமே GeX2 ஃபார்ம் பண்ணும். அப்புறமா SnX2 ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரி PbX2 will be formed here. ஃபார்ம் ஆச்சா? அதே மாதிரி இந்த சைடு வா. இப்போ இந்த சைடுல என்ன பண்ணனும்னா எல்லாமே X4 ஃபார்ம் பண்ணும். CX4 அதே மாதிரி SiX4 கண்டிப்பா ஃபார்ம் ஆகும். GeX4 will be formed. SnX4 will be formed. ஓகே, அதே மாதிரி PbX4 will be formed. எனக்கு ஒரு டவுட் இருக்கு. டவுட்னா நான் உங்ககிட்ட டவுட் கேட்கிறேன். ஓகேவா? PbX2 ரொம்ப ஸ்டேபிளா இருக்குமா இல்ல PbX4 ரொம்ப ஸ்டேபிளா? ஃபர்ஸ்ட் டவுட். செகண்ட் டவுட், இந்த ரெண்டுமே ரொம்ப ஸ்டேபிளா இருக்குமா இல்ல இந்த ரெண்டுமே ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும்? PbX2. ஓகே, சூப்பர், நைஸ், கரெக்ட், சூப்பர். அடுத்து PbX2 is of course more stable because of inert pair effect. PbX2 will be more stable of course. கரெக்டா? இதுல எதுவும் டவுட் இல்லையா இருக்கும்? சோ இந்த இடத்துல எப்பவுமே ஒன்னு நோட் பண்ணிக்கோ, இங்க PbX2 is stable because of inert pair effect. ஏன்னா இங்க lower oxidation state இருக்கு, அப்ப அதுதான் ஸ்டேபிளா இருக்கும். அதே மாதிரி இங்க இந்த இடத்துல பாரு, இந்த ரெண்டு இருக்குல்ல, இந்த ரெண்டுமே it will be more stable at higher oxidation state. So these are stable here. இது ரெண்டுமே எப்பவுமே ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல தான் ஸ்டேபிளா இருக்கும். சோ இது ரெண்டுமே இங்க ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல தான் ஸ்டேபிளா இருக்கு. அடுத்து 2-3 பாயிண்ட்ஸ் இருக்கு. என்ன பாயிண்ட்ஸ்? SnF4 and PbF4 இருக்குல்ல, both are ionic in nature. இது கண்டுபிடிக்க நான் ஒரு ரூல் சொல்லி கொடுத்திருக்கேன். anyone remember that rule? ஒரு ரூல் சொல்லி கொடுத்திருக்கேன். என்னோட சேனல்ல ஷார்ட்ஸ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மேபி இங்கேயும் நான் சொல்லி கொடுத்திருக்கேன். கோவலன்ட் கேரக்டர் கண்டுபிடிக்க, அயானிக் கேரக்டர் கண்டுபிடிக்க ஒரு ரூல் சொல்லி கொடுத்தேன். அந்த ரூல் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? ஒரு சின்ன ரூல் 4 வார்த்தை, 4 வேர்ட்ஸ் தான் சொல்லி கொடுத்தேன்.
அதுதான் அதை வச்சு இதுக்கு நீ ஆன்சர் சொல்லிடலாம் ஏன் இது அயானிக் இன் நேச்சர் அப்படின்னு. If anyone remember, please do comment here. Super. Correct. It's SCLA. SCLA. எப்படி Fajans rule. என்னது Fajans rule. Fajans rule. Fajans rule என்ன சொல்லுது அப்படின்னா Fajans rule SCLA. SCLA which is small cation large anion. இது எந்த கேஸ்? கோவலண்டா இருக்கணும்னா இந்த கேஸ். கரெக்டா? கோவலண்டா இருக்கனா இந்த கேஸ் சொல்லி கொடுத்தேன். இங்க இந்த ரெண்டு ஓகேவா? இங்க இந்த ரெண்டு கோவலண்டா. இங்க ஸ்மால் கேட்டையான் லார்ஜ் அனியான் இருக்கா? இல்ல. இங்க என்ன இருக்கு? அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. லார்ஜ் கேட்டையான் ஸ்மால் அனியான், லார்ஜ் கேட்டையான் ஸ்மால் அனியான். கரெக்ட்? இந்த ரெண்டுல இங்க மேல இருக்குல்ல, மேல இந்த ரெண்டுல we have only large cation small anion. அதோட ஆப்போசிட்ல இருக்கு. ஜெனரலா ஒரு கோவலன்ட் கேரக்டர் இருக்கணும்னா you should have SCLA. கரெக்ட்டா? சோ இந்த இடத்துல Fajans ரூல்ல நீ தெரிஞ்சு வச்சுக்கிட்டா இந்த மாதிரி மனப்பாடம் பண்ண வேணா, டைரக்டா உங்க கான்செப்ட் புரிஞ்சு நீ ஆன்சர் பண்ணு. சிம்பிள். ஏன்னா நான் நிறைய பண்ணிருக்கேன் அந்த மாதிரி, ஆன்சர் பண்ணிருக்கேன். ஓகேவா? அடுத்து இன்னொரு பாயிண்ட் ஒன்னு என்சிஆர்டில கொடுத்திருக்காங்க. PbI4 does not exist. because reason என்னதுன்னா இந்த PbI bond இருக்குல்ல, இந்த PbI இந்த bond does not provide sufficient energy to excite 6s2 electron and can't form 4 unpaired electrons. என்னது? இங்க 6s2 electron இருக்குல்ல, அது டைட்டா bond இருக்கு. இப்ப ஒரு bond ஃபார்ம் ஆகணும்னா unpaired electrons இருக்கணும். எத்தனை பேருக்கு தெரியும் அது? நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்ததுதான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல 3d5 6s2 இருக்கு. இதுல இருந்து ஒரு எலக்ட்ரான் எக்ஸைட் ஆகும், அதுக்கப்புறமா எலக்ட்ரான் இன்னொன்னு எக்ஸைட் ஆகும். இங்க இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு ஆர்பிட்டால எக்ஸைட் ஆகி அதுதான் பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணும். கரெக்டா? கெமிக்கல் பாண்டிங்ல இதுவும் நான் சொல்லி கொடுத்தேன். ஒரு பாண்டும் எப்படி பை பாண்டுக்கு பாக்குறது, ஒரு பாண்டும் பி பை டி பை எப்படி பாக்குறது, டி பை பி பை எப்படி பாக்குறது, இது எல்லாமே நான் சொல்லி கொடுத்தேன். பார்த்தவனுக்கு தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். சோ அந்த மாதிரி இந்த PI இருக்குல்ல, லெட் பெருசு, ஐயும் பெருசு, லெட்டும் பெருசு, ஐயும் பெருசு. சோ இது ரெண்டுத்துக்குமே சஃபிஷியன்ட் எனர்ஜி இருக்காது அந்த அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸை எக்ஸைட் பண்றதுக்கு. ஓகேவா? அந்த அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸை எக்ஸைட் பண்றதுக்காக சஃபிஷியன்ட் எனர்ஜி இருக்காது. சோ தே டோன்ட் ஃபார்ம் PbI4. 4 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் அதால கொடுக்க முடியாது Pb due to again lanthanoid contraction somewhere. அந்த இடத்துல அது வந்து அந்த லூஸ் ஷீல்டிங் எஃபெக்ட் இருக்கு, ஷீல்டிங் எஃபெக்ட் கம்மியா இருக்கு. அப்ப என்ன ஆகும்? டைட்டா பாண்ட் பண்ணி வச்சிருக்கோம் எலக்ட்ரான்ஸ் டைட்டா பாண்ட் பண்ணி வச்சிருந்தா வெளியே எலக்ட்ரான்ஸை கொடுக்க முடியாது. ரைட்? உள்ள டீப்பா கொண்டு போய் திருப்பி கூப்பிட்டு வந்திருக்கேன். இதோட டீப்பா யாராலும் சொல்ல முடியாது. ஓகேவா? இதோட டீப்பா சத்தியமா சொல்ல முடியாது. இதோட டீப்பா யாரும் சொல்றதே இல்ல. சோ இப்ப எழுது பாயிண்ட். என்ன பாயிண்ட்? PbI bond இருக்குல்ல, PbI bond doesn't provide sufficient energy. Provide sufficient energy to excite 6s2 electrons and can't form 4 unpaired electrons. 4 unpaired electrons. இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா?
இதுல ஏதாச்சும் இந்த ரீசன் யாருக்காச்சும் புரியலன்னா சொல்லி, பிகாஸ் என்சிஆர்டில இதே லைன் இருக்கு, என்சிஆர்டில இதே லைன் இருக்கு, நீ வேணா நம்பலன்னா கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் அண்ட் டி அண்ட் எஃப் பிளாக் நெக்ஸ்ட் டேக் பிளஸ் சி சார். நான் பி பிளாக் முடிச்ச உடனே அதான் எடுப்பேன், டோன்ட் வரி அபவுட் தட். நான் சைமல்டேனியஸா ரெண்டுமே நடத்திட்டு இருக்கேன். இது முடிச்சிட்டு நான் கண்டிப்பா உங்களுக்கு பிசிக்கலா நடத்துறேன். ஓகேவா? இங்க வா. ஹியர் யூ கேன் சி ஹியர். தெரியுதா? தெரியுதான்னு தெரியல, நான் இந்த சைடு போனா தெரியும் மேபி. இந்த ஐபேட் நான் அப்படியே இப்படி எடுத்துட்டு வந்துடுறேன். இந்த சைடு வந்தா தெரியும்ல. இப்ப தெரியுதா? இந்த இடத்துல PbI4 does not exist. No. சி இந்த ரியாக்ஷனை பாரு. நான் படிக்கும் போதே இங்க பாரு, நான் லாஸ்ட் இயர் படிக்கும் போது போட்டு வச்சிருக்கேன் பாரு. இந்த ரியாக்ஷனுக்கு பக்கத்துல பாரு என்ன போட்டு வச்சிருக்கேன், நான் ஹைலைட் பண்ணி வச்சிருக்கேன் பாரு. ஆர்டர் எழுதி வச்சிருக்கேன், தெரியுதா? இதெல்லாம் நான் லாஸ்ட் இயர் படிக்கும் போது பண்ணது. இது எல்லாமே நான் லாஸ்ட் இயர் படிக்கும் போது பண்ணது. Heavier members are made to halides to form MX2. Stability of dihalides increases down the group. Stability of dihalides increases down the group. ஏன் சொல்லிருக்காங்க? ஏன்னா இதுதான் ரீசன். That is inner pair effect. நான் மோஸ்ட்லி ஃபுல்லா ஐபேட்ல தான் படிச்சேன். எனக்கு இது கம்ஃபர்டபுளா இருந்துச்சு படிக்கிறதுக்கு. தெரியுதா? சோ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இதுவும் தெரியுதா? இது ஃபுல்லா நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இது நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் இப்போ. ஓகேவா? தென் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணதான் எல்லாமே. இங்க இருக்கிற இந்த லைனை நான் அப்படியே உனக்கு நோட்ஸ்ல கொடுத்துட்டேன். ஓகே ஃபைன். We'll go for the next one. ரொம்ப சின்னதா இருக்கு நோட்ஸ், பெருசாக இருக்கு. அடுத்து ஸ்டெபிலிட்டி ஆஃப் டைஹாலைட்ஸ். இப்பதான் சொல்லி முடிச்சேன். அடுத்து அதான் இருக்கு. ஸ்டெபிலிட்டி ஆஃப் டைஹாலைட்ஸ் என்ன ஆகும்னு சொன்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி? increases down the group. Stability of dihalides increases down the group. GeX2 first ரெண்டுமே dihalides form பண்ணாது. GeX2, SnX2 and PbX2. ஓகே, PbX2. and நான் வந்து P block நடத்தும் போது, P blockல 12th portion, that is nitrogen group எல்லாம் நடத்தும் போது you can see many names like hypo, ortho, அதுக்கப்புறமா இன்னும் நிறைய பேர் இருக்கு. நிறைய அந்த மாதிரி பேர் பார்ப்பேன். ஃபெர்ரிக், ஃபெர்ரஸ், இந்த மாதிரி நேம்ஸ் எல்லாம் பார்ப்பேன். இதெல்லாம் நிறைய பேருக்கு வந்து ஏன் பேர் வந்துச்சுன்னு தெரியல, அது கொஞ்சம் சொல்லித்தாங்கன்னு சொன்னீங்க. ஓகே, சொல்லித்தாங்கன்னு சொன்னீங்க. ஸோ ஐ வில் பி டீச்சிங் தட் இன் P block. ஓகேவா? நேம்ஸ் எப்படி வைக்கணும் அப்படின்றத நான் இதுல டீச் பண்றேன் P blockல. ஓகே, சோ அடுத்து ஸ்டெபிலிட்டி ஆர்டர். அகைன் ஸ்டெபிலிட்டி ஆர்டர் இருக்கு. என்ன ஸ்டெபிலிட்டி ஆர்டர்? இட் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன் GeX2 இருக்குல்ல, GeX2 ஓட GeX4 is stable. செகண்ட் பாயிண்ட் SnX2 ஓட X4 is stable. X4 is always stable. Then இந்த இடத்துல third point இங்கே கீழே எழுதுறேன். Third one is PbX2 is more stable than PbX4. Then PbX4. Please note these points in your notes. ஓகேவா? டன். அடுத்து பார். அடுத்து என்ன இருக்கு? அமார்ஃபஸ் பிஹேவியர் ஆஃப் கார்பன் வந்துருச்சா? இன்னும் இது கொஞ்சம் தான் இருக்கு இது முடியறதுக்கு. சூப்பர், we will complete today, I think so. 8:30 முடிச்சிட்டா கூட ஓகேல. I will complete then. ஸோ இங்க பாத்தீங்கன்னா கொஸ்டின் ஒன்று இருக்கு. கொஸ்டின் அதை நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு பதிலாக அங்கேயே போய் எக்ஸ்பிளைன் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். in NCERT
இங்க பார்த்தனா இங்க ஒரு क्वेश्चन காமிச்சல நான் இந்த क्वेश्चन தான் அது SiF6 minus is known SiF6 minus is known whereas SiCl6 minus is not give possible reason னு கேட்டிருக்காங்க கரெக்ட்டா it's an in என்ன क्वेश्चन இது in text question so main reason என்னதுன்னா 6 large chloride ions cannot be accommodated around Si4 plus due to limitation of its size first reason interaction between lone pair of chloride ion and Si4 plus is not very strong இது அப்படியே NCERT ல கொடுத்திருக்கிற ரீசன் இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கோ ஏன்னா Si இருக்குல சிலிகான் இங்க இருக்கும் கரெக்ட்டா சிலிகான் இங்க இருக்கும் சிலிகானோட சைஸ் கொஞ்சம் சின்னதா இருக்கும் அத சுத்தி பெரிய பெரிய குளோரின் அத சுத்தி இப்படி இருக்குதுன்றது இட்ஸ் நாட் பாசிபிள் அதோட சைஸ் அகாமடேட் பண்ண முடியாது ஓகே Si4 பிளஸ்ல அதுவும் Si4 பிளஸ்ல cannot accommodate that much size இத நீ fluorine எடுத்துக்கிட்டனா somewhat size கொஞ்சம் சின்னதா இருக்கும் fluorine but chlorine ஓட size somewhat is big than fluorine ஓகேவா அதனால it cannot accommodate next interaction between lone pair of chloride ion and Si4 plus is not very strong reaction mechanism 2 வீடியோ போடுங்க ஆல்ரெடி நடத்திட்டேன ரியாக்ஷன் மெக்கானிசம் தான் ஜஸ்ட் சிம்பிளா என்னென்ன ரியாக்ஷன் என்னது அப்படின்னு சொல்லி நடத்தினேன் அவ்வளவுதான் அது தவிர வேற எதுவும் கேட்க மாட்டாங்க அது தெரிஞ்சாலே போதும் இன்னும் ஹாலோஜன்ஸ் ஆல்வரைன்ஸோட கெமிக்கல் பார்ட்க்கு நான் போவே இல்லை கெமிக்கல் ரியாக்ஷன் உள்ள போனேன்னா நீ எல்லா ரியாக்ஷன் மெக்கானிசத்தையும் கரைச்சி குடிச்சிருவ E1 மெக்கானிசம் E2 மெக்கானிசம் SN1 SN2 எல்லாமே நான் நடத்திடுவேன் அதுல எல்லாமே I will teach in that okay so இங்க பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுத்துக்கான இன்டராக்ஷன் is not very strong இந்த ரீசன் நான் சொல்லிட்டேன் அடுத்து anomalous behavior of carbon சிலபஸ்ல இதுவும் உங்களுக்கு இருக்கு யாருக்காச்சும் சிலபஸ் காட்டணுமா திவ்யதர்ஷினி ஹாய் அண்ணா ஹாய் யாராச்சும் லைக் போடலையா லைக் பண்ணிருங்கப்பா if anyone didn't like the session please do like the session எவ்வளவு லைக் இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது சத்தியமா யாராச்சும் போய் இது பார்க்கலையோ அப்படின்னா போய் பார்த்துருங்க எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி எஸ்டர்டேஸ் லெக்சர் ஓகேவா எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி எஸ்டர்டேஸ் லெக்சரை மேஜர் பார்ட் எல்லாமே நான் அதில் கவர் பண்ணேன் ஷேர் பண்ணுங்க அந்த செஷனை ஓகே கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியே ஒன் ஷாட் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி நான் ஒன் ஷாட் எடுத்தேன்னா ஐ வுட் டேக் அரவுண்ட் ஒரு 4 to 5 hours மேபி எனக்கு தெரிஞ்சு நான் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி ஒன் ஷாட் எடுத்தா இட் வில் டேக் அட்லீஸ்ட் 4 hours பிகாஸ் நான் அதுல நிறைய கத்து கொடுக்க வேண்டியது இருக்கு அப்படியே நான் பாட்டுக்கு கான்செப்டை சொல்லிட்டு போகவே முடியாது நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு அதுல கத்து கொடுக்குற மாதிரி பாயிண்ட்ஸ் ரொம்ப நிறைய இருக்கு நான் சீரியஸா சொல்றேன் D&F block அண்ட் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி NCERT போய் எடுத்து படிச்சுப்பார் ஏதாச்சும் நடுவுல பேராகிராஃப் ஏதாச்சும் இல்ல முக்காவாசி பேராகிராஃப் புரியாது எனக்கு முக்காவாசி பேராகிராஃப் யாருக்கும் புரியாது யூ கேன் கோ அண்ட் see ஆக்சுவலி நான் 7:30 இல்ல 6:30 சொல்லி 5:30 மெசேஜ் பண்ண நினைக்கிறேன் ஆல்ரெடி 5:55 என்னமோ அப்பயே நான் மெசேஜ் பண்ணிட்டேன் 5:55 நான் மெசேஜ் பண்ணேன் 6:30 கிளாஸ்னு சொல்லி குரூப்ல இதுக்கு தான் டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றது டெலிகிராம் குரூப்ல ஆக்டிவா இருக்குன்னு சொல்லி சொல்றது இதுக்குதான் சப்போஸ் கொஞ்சம் முன்னாடி ஷெட்யூல் பண்ணனா சொல்லுவேன் எல்லாமே நான் சொல்லிட்டு தான் வரேன் ஓகே எத்தனை பேர் இங்க D&F block படிச்சிருக்கீங்கன்னு தெரியல கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கீங்கன்னு தெரியல ஆல்ரெடி NCERT சப்போஸ் படிச்சிருந்தா போய் படிச்சுப்பார் படிக்கலாம் போய் படிச்சுப்பார் நிறைய நடுநடுவுல நிறைய டேர்ம்ஸ் இருக்கும் எதுவுமே உனக்கு புரியாது காம்ப்ளெக்ஸான ஒரு இன்ஆர்கானிக் லெசன் அது அதை வந்து நான் நார்மலா ஒரு ஒன் ஷாட் மாதிரி எடுக்கிறதுன்றது பாசிபிளே இல்லை சீரியஸ்லி ஐ கான்ட் ஈவன் டீச் லைக் so அடுத்து we have anomalous behavior of carbon it's anomalous
உங்க சேனல் ஆவது சொல்லுங்க அண்ணா. என்னோட சேனலா? ஃபேவரட் கெமிஸ்ட்ரி டீச்சர் இன்னைக்கு ஒன் ஷாட் போடுறாரு. ஓகே டன். லேட்டா பாத்துக்கிறேன். ஓகே ஓகே ஓகே, டோன்ட் வரி, ஜாயின் பண்ணிக்கோங்க. அனாமலஸ் பிஹேவியர் தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஓகேவா? இது ஒரு தனியான பார்ட். carbon shows different behavior other than members of group. கார்பன் கிட்ட ஹை எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இருக்கு, ஸ்மால் சைஸ் இருக்கு, ஹை அயனைசேஷன் என்தால்பி இருக்கு. தட் இஸ் ஹை அயனைசேஷன் எனர்ஜி. இந்த மூணு இருக்கிறதுனால இட் ஷோஸ் சம் டிஃபரண்ட் கேரக்டர். ஆஸ் யூஷுவல் வெந்த கதையை தான் நான் வேக வச்சுட்டு இருக்கேன். எஸ் பிளாக்லயும் சரி, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஒரு டிஃபரெண்டான கேரக்டர் ஷோ பண்ணோம் எல்லா ரெண்டு குரூப்லயும். அதே மாதிரி பி பிளாக்லயும் எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஒரு டிஃபரெண்டான கேரக்டர் ஷோ பண்ணோம். இது வெந்த கதையை தான். ஓகேவா? வந்த கதையை தான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். எதுவுமே புதுசா தான் சொல்ல போறது இல்ல. சோ இங்க பாத்தீங்கன்னா கார்பன் ஷோஸ் டிஃபரெண்ட் பிஹேவியர் than other. அவர் எப்பவுமே ஒன் ஷாட் மட்டும் தான் போடுறாரு. அவ்வளவுதான், அது அவ்வளவுதான், முடிஞ்சு. அதர் மெம்பர்ஸ் ஆஃப் குரூப் because of small size, high electronegativity and high ionization enthalpy. High ionization enthalpy, then unavailability of d orbital. Of d orbital. ஓகேவா சார்? பிரியங்கா மேம் ஏன் வீடியோ போடுறது இல்லை? ஐ டோன்ட் நோ அபவுட் தட். ஹவு டு மெமரைஸ் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி? a question which you should not ask to me. Sorry. Okay, a question you should not ask to me அப்படினா அந்த क्वेश्चन தான். இதுல இங்க பாத்தீங்கன்னா ஸ்மால் சைஸ், ஹை எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, ஹை அயனைசேஷன் அண்ட் அன்அவைலபிலிட்டி ஆஃப் டி ஆர்பிட்டல், இந்த எல்லாமே உனக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸ்மால் சைஸ் of course it's a small size, high electronegativity of course it's a high electronegativity, அப்புறமா high ionization of course it's a high ionization enthalpy. அதாவது unavailability of d orbitalன்றது நான் ஆல்ரெடி சொன்னது. unavailability of d orbitalன்றது நான் ஆல்ரெடி சொன்ன ஒண்ணு. ஆமாவா இல்லையா? இதுல நான் எதுவுமே புதுசா சொல்லல. அடுத்து it has a maximum covalency of. ஏன் வந்து ஸ்பாம் பண்றீங்க? ஏன் வந்து ஸ்பாம் பண்றீங்க? புரியல எனக்கு. டோன்ட் ஸ்பாம் இன் தி கமெண்ட்ஸ். maximum covalence of 4 எதுக்கு? கார்பன். only s and p orbitals are involved. ஓகேவா? அதர் மெம்பர் கோவலன்ஸ் மோர் தென் 4, அதுல d ஆர்பிட்டாலும் இன்வால்வ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து இன்னொரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட் என்னதுன்னா, கார்பன் ஃபார்ம்ஸ் p pi multiple bonding. p pi multiple bonding. like என்ன சொன்ன ஆல்ரெடி ப்ரோ? ஒன் ஷாட்ல எல்லாமே டீடைலா கவர் பண்றோம்னு சொல்லிட்டு சுத்துறாங்க ப்ரோ. அப்படியா? நைஸ். C double bond C, C triple bond C, இதுல எல்லாத்துலயுமே இதுலயுமே P மட்டும் தான் இருக்கும், இதுலயும் P ஆர்பிட்டால்ஸ் மட்டும் தான் இருக்கும். இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ற வழியும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓகேவா? C triple bond N, C double bond O, C double bond S எல்லாமே. ஓகே, so இது எல்லாமே it will form P pi bonding. It will form P pi bonding. தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும்.
ஓகேவா? அடுத்து heavier element don't form p pi bond. Heavier element don't form p pi bonds. Instead of that they form d pi. என்னது? d pi p pi d pi bonding. ஓகேவா? இது ஆல்ரெடி நீட்ல கேட்ட क्वेश्चन, ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு क्वेश्चनல இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீ பாப்ப. இந்த வருஷம் நீட்ல அசெஷன் ரீசன் ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு क्वेश्चन வாரி வழங்கப்படும். இப்பயே சொல்லிடுறேன், ஞாபகம் வச்சுக்கோ. நீட் பேப்பரை பார்த்ததுக்கு அப்புறமா ரியாஸ் அண்ணா சொன்னாரு ஞாபகம் வரும், உனக்கு கண்டிப்பா ஞாபகம் வரும். பேஜுக்கு பேஜ் ஸ்டேட்மெண்ட் क्वेश्चन இருக்கும், நீ வேணா பாரு. பேஜுக்கு பேஜ் ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு क्वेश्चन, பேஜுக்கு பேஜ் ராங் ஸ்டேட்மெண்ட் கண்டுபிடி, இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கண்டுபிடின்னு சொல்லி क्वेश्चंस இருக்கும். அப்ப கண்டிப்பா நான் உனக்கு ஞாபகம் வருவேன். ஏன்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்ல இருக்கும். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்ல இருக்கும். நான் கண்டிப்பா சொல்லுவேன், அடிச்சு சொல்லுவேன். ஓகேவா? எக்ஸ்பீரியன்ஸ் மேட்டர்ஸ். அடுத்து நெக்ஸ்ட், catenation. What do you mean by catenation? இன்னும் 1 hour மேபி லெக்சர் போகலாம் இந்த லெக்சர். ஓகேவா? so don't waste your time guys, please படிங்க, உட்கார்ந்து படிங்க. ஓகேவா? क्वेश्चंस நிறைய சால்வ் பண்ணுங்க, நிறைய ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு क्वेश्चन சால்வ் பண்ணுங்க. அசெஷன் ரீசன் எப்படி சால்வ் பண்றதுன்ற ஒரு சின்ன ட்ரிக் இருக்கு, நான் இங்கேயும் சொல்றேன், ஷார்ட்ஸ்லயும் போடுறேன். since, because, therefore, இந்த மாதிரி லைன்ஸ்லாம் இருக்கு. இந்த மாதிரி லைன்ஸ்ல இருந்தா அசெஷன் ரீசன் क्वेश्चंस வரும். இது நிறைய பேருக்கு தெரியாது, யாருமே சொல்றது இல்ல. சத்தியமா சொல்றேன், போய் எடுத்துப்பார். பயாலஜி क्वेश्चंस எல்லாமே எடுத்துப்பார். 2 क्वेश्चनக்கு நடுவுலயும் பிகாஸ் போட்டுப்பார், ஆன்சர் வரும். ரெண்டுமே ரிலேட் ஆகும். 2 क्वेश्चनக்கு நடுவுல சின்ஸ், பிகாஸ் இந்த மாதிரி வச்சு வேர்ட்ஸ் போட்டுப்பார். இதுதான் போட்டுப்பார். போய் அசெஷன் ரீசன் क्वेश्चंसல 2 ஸ்டேட்மெண்ட் இருக்கும்ல, அசெஷன் அண்ட் ரீசன், ரெண்டுத்துக்கு நடுவுல பிகாஸ் போட்டுப்பார். both are related, உனக்கு ஆன்சர் வரும். பயாலஜில போய் புக் எடுத்துப்பார், எங்கெல்லாம் பிகாஸ், சின்ஸ் இது மாதிரி எல்லாம் இருக்குன்னு பாரு. அது எல்லாமே உனக்கு அசெஷன் ரீசன் क्वेश्चनா இருக்கும். போய் சொல்ல, சத்தியமா தான் சொல்றேன். எத்தனை பேருக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் தெரியும்? இப்ப நான் சொன்னது எத்தனை பேருக்கு ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறீங்க? எத்தனை பேர் இதை நான் சொல்றத ஃபர்ஸ்ட் டைம் கேட்கிறேன்? ஏன்னா நிறைய பேர் தெரியாது. இது சிம்பிள் விஷயம். இது catenation. பிசிக்ஸ்லயும் என்ன, லாஸ்ட் இயர் பேப்பர் பாத்தீங்களா? பிசிக்ஸ் எத்தனை क्वेश्चन அசெஷன் ரீசன் இருந்துச்சு தெரியுமா? ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு क्वेश्चन எத்தனை இருந்துச்சுன்னு தெரியுமா? how many of you saw last year physics பேப்பர்? எத்தனை பேர் பார்த்த? அசெஷன் ரீசன் பேஸ்டு क्वेश्चंसோ ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு क्वेश्चंसோ இருந்துச்சா இல்லையா? யாருமே ஆன்சரே பண்ண மாட்டீங்க. ஓகே ஃபைன், நோ ப்ராப்ளம். ஸோ catenation இருக்குல்ல, catenation is an ability, number of questions are there. yes நிறைய क्वेश्चंस இருக்கு. பிசிக்ஸ்ல அசெஷன் ரீசன் சால்வ் பண்ணனும்னால சும்மா ப்ராப்ளம் போட மட்டும் தெரிஞ்சிருந்தா பத்தாது. you should know what it's like, என்னது தியரி வேணும் உனக்கு. சரி, நான் என்கிட்ட ஒரு क्वेश्चन பேப்பர், நீட்டோட क्वेश्चन பேப்பர் இருக்கு. எல்லாரும் மாதிரியே இத்து போன ப்ரீவியஸ் இயர் எடுத்து நான் காட்ட மாட்டேன். ப்ரீவியஸ் இயர் தான், பட் நான் காட்டுறது வேற ப்ரீவியஸ் இயர். இது இல்ல, இது அசெஷன் ரீசன் பேஸ்டு क्वेश्चंस. இது ஐயோ,
என்னோட சேனல்ல நான் மணிப்பூர் பேப்பர் சால்வ் பண்ணியிருப்பேன். எத்தனை பேர் போய் பார்த்துருக்கீங்க அதை? What lecture was this? என்னோட சேனல்ல மணிப்பூர் பேப்பர் ஐ சால்வ்ட். How many of you know? மணிப்பூர் நீட்டோட பேப்பர். சரி, ஓகே, நான் அப்புறமா காட்டுறேன். இன்னொரு லெக்சர்ல நான் சால்வ் பண்ணியிருந்தேன். என்னோட சேனல்ல பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஐ சால்வ் மணிப்பூர் நீட்டோட பேப்பர். ஹவு மெனி ஆஃப் யூ நோ? ஐ டோன்ட் நோ அபவுட் தட். என்னோட சேனல்ல போய் பாத்தீங்கன்னா மணிப்பூர் நீட்டோட பேப்பர், அந்த பேப்பர் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஜஸ்ட் சி, நல்ல வேலை நம்ம வந்து அந்த பேப்பரை எழுதலையே அப்படின்னு யோசிச்சேன். நான் சீரியஸா யோசிச்ச ஒண்ணு மணிப்பூர் நீட் பேப்பரை நான் எழுதலையே, நல்ல வேலை அப்படின்னு சொல்லி யோசிச்சேன். அந்த மாதிரி இருந்துச்சு அந்த பேப்பர். கொடூரமா இருந்துச்சு, சத்தியமா சொல்றேன், கொடூரமா இருந்துச்சு. ஆமா, மணிப்பூர்ல ப்ராப்ளம் நடந்ததுனால தே கண்டக்டட் எக்ஸாம் ஃபார் தெம். ஓகே, சரி, நான் முடிச்சிடுறேன். இதை ஃபர்ஸ்ட் நான் முடிச்சிட்டு ஐ வில் டெல் அபவுட் திஸ். நான் முடிச்சிடுறேன். வாட் இஸ் கேட்டினேஷன் அப்படின்னா எபிலிட்டி. Catenation is an ability to link with one another through covalent bond. Ability to link with one another with covalent bond. Okay va, with covalent bond to form chain and ring. ஓகேவா? இந்த இடத்துல அதோட சேம் எலிமெண்ட், அந்த எலிமெண்ட் அது கூடயே சேர்ந்து என்ன பண்ணோம்? tendency. It has a tendency to form bond with itself, a single bond with itself to form chain and ring. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர், இந்த மாதிரி ஒரு டெண்டன்சிக்கு பேர் என்னது? It's called as catenation. That is catenation tendency. Catenation is directly proportional to strength of single bond. Catenation tendency is directly proportional to strength of single bond. எவ்வளவுக்கு எவ்வளவு சிங்கிள் பாண்டோட ஸ்ட்ரென்த் நல்லா இருக்கோ அவ்வளவுக்கு எவ்வளவு catenation tendency நல்லா இருக்கும். ஓகேவா? புரிஞ்சுதா? இது புரிஞ்சுதா? அடுத்து ஆர்டர் என்சிஆர்டில கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்டரை பாரு. இந்த மாதிரி ஆர்டர்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருந்தாலே நான் கண்டிப்பா ஆர்டர் மட்டும் தனியா ஒரு வீடியோ போடுவேன், ரியாக்ஷன் மட்டும் தனியா ஒரு வீடியோ போடுவேன், தட் இஸ் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் தனியா ஒரு வீடியோ போடுவேன். எல்லாமே இதை நான் லாஸ்ட் மந்த்ஸ்ல உங்களுக்கு கொடுப்பேன். நீ ரிவிஷன் பண்றதுக்கு எங்கேயுமே அலைய வேணாம். ஓகேவா? ரிவிஷன் பண்றதுக்கு எங்கேயுமே அலைய வேணாம். எனக்கு தெரிஞ்சு நான் சிலபஸ் மட்டும் ஜான்ல முடிச்சிட்டேன்னா உன்னோட நீட் எக்ஸாமுக்கு முன்னாடி உனக்கு 5 தடவை கிட்ட நான் ஆல்ரெடி ரிவைஸ் பண்ண வச்சிருப்பேன். ஆல்ரெடி ஹைட்ரோ கார்பன் திருப்பி ஹாலோஜன்ஸ் ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கேன். திருப்பி அதை நான் ஆல்டிஹைட்ல ரிவைஸ் பண்ண வைப்பேன். திருப்பி அதை நான் ஆல்கஹால்ல ரிவைஸ் பண்ண வைப்பேன். திருப்பி அதையே நான் திருப்பி ரிவைஸ் பண்ண வைப்பேன். உன்னை அப்பயும் உனக்கு முடிஞ்சிடும், எல்லாமே முடிஞ்சிருச்சு வந்து. ஓகேவா? நீ இப்படி ஸ்ட்ராங்கா வச்சிருப்ப. ஃபிங்கர் டிப்ஸ்ல யூ வில் பி ஹேவிங் இன் ஃபிங்கர் டிப்ஸ் எவ்ரிதிங். அதுக்கப்புறமா ஃபெப்ல நான் திருப்பி மேரத்தான்ஸ் வச்சு நடத்துவேன். மேரத்தான்ஸ் வச்சு இன்னொரு வாட்டி சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுவேன். திருப்பி அதுக்கப்புறமா சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுவேன் இன் மார்ச் த்ரூ ஒன் ஷாட்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ்ல. பேச்சு மாற மாட்டீங்களே? மாறவே மாட்டேன், வாய்ப்பே இல்லை. ஓகேவா? அதுக்கப்புறமா ஏப்ரல்ல ஐ வில் டூ ஒன் ஷாட்ஸ். ஐ வில் ஒன்லி டூ ஒன் ஷாட்ஸ் ஆன் ஏப்ரல். ஓகே, புரிஞ்சுதா? ஏப்ரல்லயே உங்களுக்கு மேரத்தான் மாதிரி வேணும்னா சொல்லுங்க, மேரத்தான் மாதிரி பண்றேன்.
இல்லனா one shots are enough. Okay, done. So இங்க பாத்தீங்கன்னா கார்பன் கார்பன் single bond இருக்குல்ல, கார்பன் single bond is strong. Single bond is strong, so catenation order. So catenation, okay, catenation order is carbon single bond is very greater than silicon single bond, then germanium single bond, then which is equal to somewhat similar to tin. Okay va, done. And note point போட்டு எழுதிக்கோ, note. Okay, note no a 180 hope. Yes அதுதான் நான் உங்ககிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஓகேவா? PB do not show catenation. PB do not show catenation. Lead doesn't show catenation. Lead ஓட single bond நல்லா இருக்காது, ஸ்ட்ராங்கா இருக்காது, சுத்தமா ஸ்ட்ராங்கா இருக்காது. So it doesn't show catenation tendency. Done now. So next bond energy par, bond energy. Bond energy பார்த்தனா carbon அப்புறமா silicon then germanium bond, அப்புறமா tin and tin. Okay, due to p-pi bond, and catenation tendency, carbon shows allotropic form. என்னென்ன allotrope இருக்கு தெரியுமா இருக்காச்சும்? What allotropes does carbon have? If anyone knows, you can comment. I'll tell again. So இங்க பாத்தீங்கன்னா carbon has allotropes. Two types of allotropes are there. Allotropes of carbon. Okay, என்னென்ன allotrope இருக்குன்னா ரெண்டு டைப் ஆஃப் allotrope இருக்கு. Carbon have two types of allotrope. ஒன்னு வந்து crystalline, இன்னொன்னு வந்து amorphous. ஒன்னு வந்து crystalline, இன்னொன்னு வந்து amorphous. ஓகேவா? crystallineல என்னென்ன வரும்னா diamond, graphite and fullerene. இது எல்லாமே crystalline ஃபார்ம்ல வரும். என்ன வரும்? இது எல்லாமே crystalline ஃபார்ம்ல வரும். amorphous ஃபார்ம்ல என்னென்ன வரும்? amorphous ஃபார்ம்ல carbon black, அடுத்து coke, charcoal. இது எல்லாமே impure form of graphite and fullerene. Impure form of graphite and fullerene. ஓகேவா? எப்போ நீ burning hydrocarbon in limited supply of air, you will get carbon black. தெரியும்ல, இன்கம்ப்ளீட் கம்பஷன் பண்ணா கார்பன் பிளாக் கிடைக்கும். என்கிட்ட ஹைட்ரோகார்பன் படிச்ச பசங்களுக்கு கார்பன் பிளாக் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். என்கிட்ட ஹைட்ரோகார்பன் படிச்சிருந்தேன்னா கண்டிப்பா கார்பன் பிளாக் தெரியாம இருக்கவே இருக்காது. கண்டிப்பா நான் சொல்லுவேன் அதை. அப்புறமா heating wood or coal repeatedly at high temperature in absence of air will yield coal and charcoal.
மரக்கட்டையை எடுத்துட்டு போய் எரி, அதுல வரும்ல அதுதான் சார்கோல், தெரியும்ல எல்லாருக்கும். மரக்கட்டையை கொண்டு போய் எரிச்சனா அதுல கிடைக்கும்ல அதுதான் சார்கோல். சோ இப்ப நம்ம எதெல்லாம் பார்க்க போறோம்னா இந்த இடத்துல we are going to see diamond, graphite and fullerene. diamond, graphite and fullerene. ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு நான் இன்னொரு நோட் இங்க வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட். எல்லாமே அனாட்டமி புக், பிசியாலஜி புக்கா இருக்கு. வெயிட். கடைசியில என்னோட அனாட்டமி புக் எது யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்களா? கரெக்டா இருக்கு. ஓகே, டன் டன் டன். கிறிஸ்டலைன் ஃபார்ம் சொல்லிட்டேன். இப்போ we are going to see diamond. டைமண்ட் பாத்தீங்கன்னா ப்ரோ போர்டு எக்ஸாமுக்கு டைமண்ட், கிராஃபைட், ஃபுல்லரின் எல்லாம் மக்கப்பா. பரவாயில்ல, மக்கப் பண்ணதே அப்படியே வச்சுக்கோ, நான் சொல்றேன். டைமண்ட், கார்பன் நானோ டியூப்ஸ் இருக்கா? என்சிஆர்டில இல்லைன்னு நினைக்கிறேன். கார்பன் நானோ டியூப்ஸ் என்சிஆர்டில இல்லையே. கார்பன் நானோ டியூப்ஸ் என்சிஆர்டில இருக்கா? புக் வச்சு என்ன பண்றீங்க? ஐபேடோட ஹைட் இன்க்ரீஸ் பண்றேன், எழுதுறதுக்கு குனிஞ்சு எழுதுறது கொஞ்சம் கை வலிச்சுது, அதனால ஐபேடோட ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ண நான். ஓகே, நெக்ஸ்ட் இட்ஸ் an allotrope of carbon of allotrope of carbon. Everyone knows that. Okay, diamond has a first point எழுதிக்கோ. ஸ்டேட் போர்ட்ல இருக்கு, எனக்கு தெரியாது ஸ்டேட் போர்ட்ல இருக்கா இல்லையான்னு. நான் ஸ்டேட் போர்டு தான் படிச்சேன், எனக்கு ஞாபகம் இல்ல. ஆக்சுவலி எனக்கு ஞாபகம் இல்லை, ஸ்டேட் போர்டு புக் நான் ஒழுங்காவே படிக்கல, சாரி. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கார்பன் பார்க்க எப்படி இருக்கும்? கிறிஸ்டல் மாதிரி இருக்கும், கரெக்டா? கார்பன் has a crystalline structure. ஆல்ரெடி கிறிஸ்டலின் ஸ்ட்ரக்சர் எழுதாது, லாட்டிஸ் எழுது. கிறிஸ்டலைன் லாட்டிஸ், இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். கிறிஸ்டல்னு சொல்லிட்டேன், கிறிஸ்டலைன் நேச்சர்னு சொல்லிட்டேன். allotropes of carbon has 2, crystalline, amorphous. கிறிஸ்டலைன்ல நான் கார்பன் எழுதிட்டேன், இங்க amorphous lattice எழுத முடியுமா? இல்ல. சோ இட் has a crystalline lattice. அதே மாதிரி செகண்ட் பாயிண்ட் எழுதுறதுக்கு முன்னாடி I will go for a diagram here. What diagram? இங்க ஒரு கார்பன், இங்க ஒரு கார்பன், இங்க ஒரு கார்பன். ஓகே, இங்க ஒரு கார்பன். ஏன் இவ்வளவு ஹீட்டா இருக்கு? லாட்டிஸ், அதுக்கு நீ சாலிட் ஸ்டேட்டை படிச்சிருக்கணும். அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ், தட் இஸ் ஆட்டம். ஒரு ஆட்டம் இருக்கு, அந்த ஆட்டமோட அரேஞ்ச்மெண்ட் இருக்குல்ல, அந்த அரேஞ்ச்மெண்ட் தான் லாட்டிஸ். லாட்டிஸ் என்தால்பி படிச்சது இல்லையா? நான் சொல்லித்தரேன். சாலிட் ஸ்டேட் நான் லாஸ்டா நடத்துவேன், ஓகேவா? இல்ல தோ ஐ வில் பி டீச்சிங் சாலிட் ஸ்டேட், நான் டீச் பண்றேன். சோ இங்க பாத்தீங்கன்னா கார்பன் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணும். கார்பன் இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணுது, ஓகேவா? இந்த இடத்துல அகைன் இப்படிக்கா போய் இங்க ஒரு கார்பன் வரும், இங்க இருந்து இப்படி ஒரு கார்பன், இங்க ஒரு கார்பன், ஐயோ கார்பன், will form a carbon, இப்படிக்கா ஒரு கார்பன், இப்படிக்கா ஒரு கார்பன், கார்பன், again here carbon, everywhere carbon. ஓகேவா? இது மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணுது. இந்த இடத்துல come here. இங்க வந்தனா இந்த கார்பனை பாரு, ஆக்சுவலி இந்த இடத்துல 3 dimensional structure. ஓகே, இட்ஸ் a 3 dimensional structure.
எல்லா கார்பன்லயும் 4 பாண்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? இங்க இருந்து மேல ஒரு கார்பன் வரும், இங்க இருந்து பின்னாடி சைடுல ஒரு கார்பன் வரும். இதை மட்டும் பார், இந்த கார்பனை மட்டும் பார். இதோட ஹைபிரிடைசேஷன் என்ன சொல்லு, இதோட ஹைபிரிடைசேஷன் சொல்லு பார்ப்போம். இதோட ஹைபிரிடைசேஷன் என்னது? 1 2 3 4 1 2 3 4. ஓகே, இதுக்காக தான் இதை நான் இப்ப வரைஞ்சேன். 4 இருக்கு, 4 sigma bonds are there. So it has an hybridization. What? sp3 hybridization. Each carbon has sp3 hybridization, 4 sigma bonds. 4 sigma bonds are there. 4 sigma bonds are there. அதுக்கு அப்புறமா இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னதுங்கன்னா, you should know this, it has a bond length of 154 picometer. It has a bond length of 154 picometer. ஓகேவா? sp3 இருக்கும், 154 cc bond length இருக்கும். cc bond length, carbon bond length is 154 picometer. 154 picometer. எவ்வளவு நேரம் நின்றுட்டே நடந்துவீங்க? உட்கார்ந்தே நடத்தினா எனக்கு முதுகு வலிக்குது, அதனால நான் நின்றுட்டே நடத்துறேன். புரியுதா? எனக்கு அதுல ப்ராப்ளமே இல்லை. நின்று நடத்தினா கொஞ்சம் வெயிட் ஆச்சு குறையும் உட்காந்து நடத்துறதுக்கு. ஐ டோன்ட் வாண்ட் டு சிட். காலையில இருந்து சாயந்தரம் வரையும் காலேஜ்ல உட்காந்துட்டு தான் வரேன். இங்கேயும் வந்து நான் உட்கார்றதுக்கு எனக்கு பிடிக்கல. அடுத்து ரிட்ஜ். It has a rigid 3D network. It has a rigid 3D network. Directional covalent bonds are present throughout the lattice. அது வேணா அந்த பாயிண்ட ஒமிட் பண்ணிரு, நான் சொன்ன பாயிண்ட மட்டும் எடுத்துக்கோ. ஓகேவா? It has a rigid 3D network. அப்புறமா diamond is hardest in nature. Diamond is hardest in nature or hardest substance. Diamond is a hardest substance. அடுத்து used as abrasive for sharpening hard tools, for sharpening hard tools. Okay, sharpening hard tools, used in making of tungsten filament bulb. இது எல்லாமே போய் பார்த்துக்கோ NCERT. யூசஸ் மட்டும் நீ பாரு, இது எல்லா பாயிண்ட்டுமே நான் கவர் பண்ணிட்டேன். ஓகேவா? ஓகே, யூசஸ் மட்டும் போய் பாரு, மீதி எல்லா பாயிண்ட்டுமே கவர் பண்ணிட்டேன். இன்னொரு ஹோம்வொர்க் நான் உனக்கு என்ன தர போறேன்னா, டைமண்ட் இஸ் கோவேலண்ட் yet it has high melting point why அப்படின்னு சொல்லி ஒரு NCERTல ஒரு கொஸ்டின் இருக்கு. அந்த கொஸ்டினை நீ போய் படிச்சு பாரு. ஆன்சர் என்ன தெரியுமா கொடுத்துருப்பாங்க? வேணாம், நானே சொல்லிடுறேன். Diamond has a 3-dimensional network involving strong carbon bonds which are very difficult to break. ஏன் டைமண்ட் வந்து கோவலண்டா இருந்தும் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு? ஒரே ஒரு ரீசன் தான். It has a 3D structure, very crystalline in nature. என்னது? very crystalline in nature. ஒரு crystalline structure இருக்கிறதுனால இந்த இடத்துல crystalline lattice இருக்கு. ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. yet it is a covalent bond. இதுதான் ஒரே ஒரு ரீசன். இந்த ரீசனை தான் அந்த NCERTல வளைச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்து கிராஃபைட். போலாமா? கிராஃபைட் எனி டவுட்? இது வரையும் நான் சொன்னதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா? மேஜரா எங்க இருந்து क्वेश्चन வரும்னா, டைமண்ட் எதுக்கு யூஸ் பண்றாங்க? அண்ட் டைமண்ட் எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணாது. என்னது? டைமண்ட் எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணாது. டைமண்டோட கார்பன் பாண்ட் லென்த் இஸ் 154 picometer. அப்புறமா டைமண்ட் ஹஸ் சம் கிறிஸ்டலின் லாட்டிஸ். அதுக்கு அப்புறமா இன்னொரு பாயிண்ட் இருக்குது, டைமண்ட்ல இருக்கிற ஹைபிரிடைசேஷன் இஸ் sp3. டைமண்டோட ஹைபிரிடைசேஷன் இஸ் sp3. இதுதான் மேஜரான பார்ட்டிங்க. அடுத்து கிராஃபைட். What is graphite? Graphite is எத்தனை பேர் தெர்மோடைனமிக்ஸ் படிச்சிருப்பேன்னு தெரியல.
தெர்மோடைனமிக்ஸ்ல கிராஃபைட்க்கு வேல்யூ 0 எடுக்கும். கிராஃபைட்க்கு எல்லா சப்ஸ்டன்ஸோட மோஸ்ட் ஸ்டேபிள் ஃபார்மை நீ 0 எடுப்ப. தெரியுமா தெரியாத வேல்யூ? அதேதான் இங்க கிராஃபைட் இஸ் த மோஸ்ட் தெர்மோடைனமிக்கலி most stable form of carbon. Most stable form of carbon. நான் உண்மையா ஒண்ணு சொல்லவா? போன நீட் எழுதல, நான் தெர்மோடைனமிக்ஸே படிக்கல. தெர்மோடைனமிக்ஸே படிக்காம தான் எழுதுனேன். தெர்மோடைனமிக்ஸ் படிக்கல, எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி படிச்சேன். தெர்மோடைனமிக்ஸ்லாம் சுத்தமா தெரியாது எனக்கு. அப்படியே சும்மா மேலோட்டமா ஏதோ கொஞ்சமா போய் பார்த்துட்டு தான் போய் நான் எழுதுனேன். சீரியஸ்லி ஒரு தைரியம் தான் எல்லாமே. ஸ்டில் தெர்மோடைனமிக்ஸ்ல வந்து ஒரு கொஸ்டின் நான் கரெக்டா எழுதுனேன்னு நினைக்கிறேன். அந்த பிசிக்ஸ்ல இருக்கிற தெர்மோடைனமிக்ஸ் எனக்கு நல்லா தெரியும், அதை வச்சு நான் மேனேஜ் பண்ணேன். பிசிக்ஸ்ல இருக்கிற தெர்மோடைனமிக்ஸை வச்சு நான் மேனேஜ் பண்ணேன். ஓகே, ஏன்னா பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி போத் ஆர் சம்வாட் சிமிலர் ஒன் தான். ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா we can do one thing. இங்க நான் வரைஞ்சிட்டு இருக்க முடியாது. we will do one thing. Where is it? Okay. எங்க எங்கடா போச்சு? பி பிளாக் இருக்கு. கார்பன் குரூப் எங்க போச்சு? இங்க இருக்கு. ஓகே, தென் இங்க பாத்தீங்கன்னா இந்த 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 ஸ்ட்ரக்சரை பார்த்தா உனக்கு என்ன தெரியுது? இந்த ஸ்ட்ரக்சரை பார்த்தா லேயரா தெரியுதா? லேயரா தெரியுதுல? எத்தனை பேர் பென்சில்ல உள்ள இருக்குல்ல பிளாக் கலர்ல, அது லெட் நினைச்சிட்டு இருக்கீங்க? லெட் நீட்டுக்கே கட்ஸா போயிட்டு வந்துட்டீங்க. ஏன்னா பயப்படக்கூடாது எதுக்குமே அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆளு. ஓகே, பென்சில்ல ஊக்கு இருக்கிறது எத்தனை பேரு இது லெட் நினைச்சிட்டு இருக்கீங்க? அது லெட்டே இல்ல. பென்சில்ல இருக்கிற ஊக்கு வந்து லெட்டே கிடையாது, தெரியுமா? தட் இஸ் கிராஃபைட். அது கிராஃபைட் தான். அதை தேய்ச்சி இப்படி கையில இப்படி பண்ணிப்பார், அப்படியே இப்படி கையில நல்ல ஒரு சாஃப்ட்னஸா சாஃப்டா அப்படியே ஸ்டிக்கி மாதிரி தெரியும். பிகாஸ் இட்ஸ் கிராஃபைட். Graphite has a layered structure. First point எழுது. Graphite has a layered structure. It has a layered structures. Layers are held by van der Waals forces. என்னது? layers are held by van der Waals forces. இது ஒண்ணு. because suppose அந்த இடத்துல ஒரு strong force இருந்துச்சுன்னா உன்னால அது வந்து சாஃப்ட்டா உணர முடியுமா? அதுவும் டைமண்ட் மாதிரி வந்து கிறிஸ்பா இருந்திருக்கும். am I right? அதுவும் டைமண்ட் மாதிரி ஒரு கிறிஸ்பான நேச்சர்ல இருக்கும். கரெக்டா? பட் இந்த இடத்துல it has a van der Waals force, just a force of attraction here. ரைட்? இங்க பாத்தீங்கன்னா ஒரு just a force of attraction தான் இருக்கு ரெண்டுத்துக்கு நடுவுல. ரெண்டு லேயருக்கு நடுவுல just a force of attraction. இது இருக்கிறதுனால தான் it has somewhat a
good nature which can be slippery in nature. Okay, இதுதான் அதோட reason. Next இங்க இன்னொரு important point என்னதுன்னா distance between two layers, that is இங்க இருக்குல இந்த சைடு இந்த between ரெண்டு லேயர் இருக்குல இந்த ரெண்டு லேயர் நான் இப்ப சொன்னல இந்த மேல கீழ லேயர் இந்த ரெண்டு லேயருக்கு நடுவுல இருக்கிற distance எவ்வளோ it is 340 picometer. It is 340 picometer. இந்த டிஸ்டன்ஸும் தெரிஞ்சிருக்கணும் இந்த டிஸ்டன்ஸும் தெரிஞ்சிருக்கணும் ரெண்டு டிஸ்டன்ஸுமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஓகே, it's 340 picometer here, it's 141.5 picometer here. கார்பன் பாண்ட் லென்த் எவ்வளவு அதுதான் 145. கார்பன் பாண்ட் லென்த் is 141.5 picometer. இது ஒரு அடுத்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னது இந்த இடத்துலனா it's carbon is sp2 hybridized here. Each carbon is sp2 hybridized. Bro, எங்க ஸ்கூல்ல லின்லாஸ் கேட்டலிஸ்ட்னா பலடைஸ்டு கார்பன் BeO, லின்லாஸ் கேட்டலிஸ்ட்னா பலடைஸ்டு கார்பன் BeSO4 னு சொல்ல தராங்களா? எந்த ஸ்கூல் நீ எந்த ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாங்க அப்படி? என்சிஆர்டில அப்படியே கொடுத்திருக்கு. என்சிஆர்டில அப்படியே கொடுத்திருக்கு. Is there anything mentioned in NCERT like லின்லாஸ் catalyst na? நான் லின்லாஸ் சொல்லி கொடுத்தேன்ல, நான் எல்லாமே சொல்லி கொடுத்தேன் தானே. நோட்ஸ் என்னோட நோட்ஸ்ல இருக்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, எதுவுமே ஃபாலோ பண்ணாதீங்க. தட் இஸ் என்சிஆர்டில இருக்கிற என்னோட நோட்ஸ்ல இருக்கிற எல்லாமே என்சிஆர்டில இருக்கும். என்சிஆர்டில இருக்கிறது மட்டும் தான் நான் டீச் பண்றேன். ஓகேவா? என்சிஆர்டில இருந்து கொஞ்சம் நேரம் அபோவா டீச் பண்ணுவேன் தவிர மட்டமா டீச் பண்ண மாட்டேன். என்சிஆர்டில இருந்து கீழே டீச் பண்ணவே மாட்டேன் நான். Do remember that. இங்க பாரு, எனக்கே டவுட் வந்துருச்சு இப்போ, என்னடா இது ஒழுங்கா டீச் பண்ணுமா அப்படின்னு சொல்லி. லின்லாஸ் வந்து பலடைஸ்டு கார்பன் CaCO3. லின்லாஸ் ஆக்சுவலி என்சிஆர்டிலயும் வந்து லின்லாஸ் கேட்டலிஸ்ட் ஒரு வேர்ட் இருக்காது. எங்கேயாச்சும் படிச்சீங்களா? என்சிஆர்டிலயும் லின்லாஸ் இருக்காது, ரோசன்மன் கேட்டலிஸ்ட் தான் இருக்கு. ஓகே, இந்த இடத்துல லின்லாஸ் தான் நான் எழுதியிருக்கேன். லின்லாஸ் இஸ் திஸ் ஒன் பிகாஸ் மெட்ரிகுலேஷன் நீங்க ஜஸ்ட் இந்த இடத்துல BeSO4 பதிலா கால்சியம் கார்பனேட் யூஸ் பண்ணிருக்கேன். ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. மெட்ரிக் ஆர் CBSE? உனக்கு டவுட் இருந்தா இரு, இந்த புக் இருக்கு என்கிட்ட, நான் பார்த்துட்டு போட்டோ எடுத்து உனக்கு குரூப்ல அனுப்புறேன். ஓகே, இந்த புக்ல நான் பார்த்துட்டு போட்டோ எடுத்து குரூப்ல அனுப்புறேன். I'll just complete this first. இத ஃபர்ஸ்ட் நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஓகேவா? நான் ஆல்ரெடி யாரும் ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க, இந்த புக்ல இருந்து ஐ ஆர்டர் வந்து போட்டோ எடுத்து அனுப்புறேன். இந்த புக்ல எல்லாமே கரெக்டா இருக்கும். ஓகே, சோ இட் ஹேஸ் இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒருத்தங்க டவுட் கேட்டிருந்தாங்க, இது என்ன பாண்ட் இது என்ன பாண்டுன்னு. இந்த பாண்ட் பிட்வீன் டூ லேயர்ஸ்க்கு நடுவுல இருக்கிற பாண்ட், பிட்வீன் டூ லேயர்ஸ்க்கு நடுவுல இருக்கிற பாண்ட் 340 picometer. ஜஸ்ட் an attraction. ஓகேவா? van der Waals force of attraction is there. ஓகே,
12th standard Rosenmund is given. Rosenmund தான் கொடுத்திருப்பாங்க, எந்த ஊர்ல லிண்டாஸ் சொல்லி தராங்கன்னு தெரியல. சோ இங்க பாத்தீங்கன்னா between two carbon it is 141.5 picometer. Okay, it is 141.5 picometer. ஓகேவா? சோ இந்த ரெண்டு பாண்ட் லெந்த் கண்டிப்பா உனக்கு தெரிஞ்சிருக்கணும். சோ இந்த இடத்துல you have 3 sigma bonds. 3 sigma bonds are there. அடுத்து இங்க நார்மலா கார்பன்ல 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். மூணு பாண்ட் என்ன பண்ணுச்சு இந்த இடத்துல சிக்மா பாண்ட் ஃபார்ம் பண்ணிருச்சு. கரெக்ட்டா? 3 பாண்ட். ஓகே, 3 பாண்ட் இந்த இடத்துல சிக்மா பாண்ட் ஃபார்ம் பண்ணிருச்சு. இன்னும் ஒரு எலக்ட்ரான் இருக்குல, அது என்ன பண்ணும்? இன்னும் ஒரு எலக்ட்ரான் என்ன பண்ணும்? அந்த ஒரு எலக்ட்ரான் it will go and form. Fourth electron forms pi bond. Fourth electron form pi bonds. Fourth electron is mobile. Fourth electron is mobile. Fourth electron is mobile and delocalized over layer. Delocalized. Hi sir. Sir, hi sir. Good evening sir. Hi. Okay. Delocalized over layer. அப்படினா என்ன? இந்த fourth electron pi bond form பண்ணுச்சுல, அது அந்த லேயர்ல அந்த ரிங் மாதிரி ஃபார்ம் பண்ண ஸ்ட்ரக்சர்ல உள்ள சுத்திட்டே இருக்கும். அந்த ஒரு எலக்ட்ரான் ஃப்ரீ எலக்ட்ரான், that's a free electron actually. அந்த ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான் என்ன பண்ணும்னா எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். செமிகண்டக்டர்ஸ் லெசன் படிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். இந்த ரெண்டு பேண்ட்ஸ் இருக்கும், அந்த ரெண்டு பேண்ட்ஸ்ல இருந்தும் இந்த இடத்துலயும் அந்த இடத்துலயும் வந்து மூவ் ஆகும். ஓகேவா? எத்தனை பேர் படிச்சிருக்கீங்கன்னு தெரியல. செமிகண்டக்டர் ரெண்டு லேயர், இந்த இடத்துல இருந்து எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகும். எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்ல அந்த பேரு. ஓகேவா? பட் எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகும் போதுதான் அந்த எலக்ட்ரான்ஸ் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருந்தாதான் எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் ஆகும். அதே கான்செப்ட் தான் இங்க. சோ கிராஃபைட் கேன் ரெசோனன்ஸ் காட்டுமா ப்ரோ? ரெசோனன்ஸ்லாம் காட்டாது மோஸ்ட்லி. ஜஸ்ட் ஒரு சிங்கிள் எலக்ட்ரான் தான். ஓகேவா? சிங்கிள் எலக்ட்ரான் அது. இதுக்கும் அரோமேட்டிசிட்டிக்கும் சம்பந்தமே இல்லை, சம்பந்தப்படுத்தாதீங்க. இட்ஸ் நைஸ் டு ஜஸ்ட் ஸ்டடி வாட் இஸ் given in NCERT. ஓகேவா? அளவுக்கு அதிகமா ஸ்டெப்ஸ் மண்டைக்குள்ள போட்டுக்கங்க. ஸ்ட்ரக்சர்ல பை பாண்டே காணும், இருக்காது. பை பாண்ட் இருக்காது, அது உள்ள சுத்திட்டு இருக்கும். பை பாண்ட் உள்ள பை பாண்ட் மாதிரி இருக்கும் அது பாக்குறதுக்கு, பட் சுத்திட்டு இருக்கும். டீலோகலைஸ்டா இருக்கும். அது டீலோகலைஸ்னா என்ன? மூவ்மெண்ட் அப்படியே சுத்திட்டே இருக்கும். இங்க இருந்தா இங்க இருந்து இங்க சுத்திட்டே இருக்கும். பிகாஸ் இட் கண்டக்ட் கிராஃபைட் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி டியூ டு திஸ் நேச்சர். என்னது? கிராஃபைட் கண்டக்ட்ஸ் எலக்ட்ரிசிட்டி. கிராஃபைட் conducts electricity. Okay, graphite conduct electricity. அடுத்து van der Waals force between two layers is weak, so it is soft and slippery. van der Waal between layer are weak. Layers are weak, so it conducts electricity. So it is soft and slippery. Soft and slippery. Okay va? So it is soft and slippery. அதுக்கு அப்புறமா யூசஸ் நான் வாயால சொல்றேன், நீ நோட்ஸ்ல எழுதி வச்சுக்கோ. NCERT பார்த்து எழுதி வச்சுக்கோ. Used as a dry lubricant in machines at high temperature because of its slippery nature. Dry lubricant என்ன? lubricant என்ன? ஃபிரிக்ஷனை குறைக்க யூஸ் பண்ற ஒரு பொருள். ஒரு ஃபிரிக்ஷனை குறைக்க யூஸ் பண்ற ஒரு பொருள் தான் lubricant. ஓகேவா? lubricant எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? அந்த இடத்துல சொரசொரப்பா இருக்கு, சோ ஃபிரிக்ஷனை குறைக்கணும். அதனால கிராஃபைட் வந்து யூஸ் பண்ணி அந்த ஃபிரிக்ஷனை குறைக்கறாங்க. ஓகேவா? So graphite is stable than diamond. Correct, exactly correct. Most stable form of carbon is graphite. NCERT line இந்த சைடுல ஒரு இந்த சைடுல இல்ல. சிலிகோன்ஸ் ஒரு டாபிக் இருக்கும், அதுக்கு மேல கரெக்டா ஒரு பேராகிராஃப் இருக்கும், ஒரு சின்ன பேராகிராஃப். அந்த பேராகிராஃப் இருக்கும், நான் காட்டுறேன். சிலிகோன்ஸ் தான் நினைக்கிறேன். ஆக்சுவலி ஐ டோன்ட் நோ எக்ஸாக்ட்லி வேர் இட் இஸ், பட் இந்த சைடுல பேஜ்ல இருக்கும். எனக்கு கண்டிப்பா அது மட்டும் ஞாபகம் இருக்கு.
சிலிகான்ஸ் இல்ல யூசஸ் ஆஃப் கார்பன். இந்த சைடுல பேஜ்ல இருக்கும் சொன்னல. சோ இந்த சைடுல பாரு, very important to know that graphite is thermodynamically most stable allotrope of carbon, therefore fusion delta FH minus of graphite is taken 0. சொன்னல ஆல்ரெடி சொன்னதானே. ஓகே, சைக்கிள் செயின் கிரீஸ்லாம் கிராஃபைட்லாம் கிடையாது, அது வேற ஏதோ அது. ஓகே, பிகாஸ் அதே மாதிரி ஏன் வந்து ஹை டெம்பரேச்சர்ல அதை யூஸ் பண்றாங்கன்னா, ஹை டெம்பரேச்சர்ல ஆயில் அண்ட் கிரீஸ் நீ லூப்ரிகண்டா யூஸ் பண்ணனா இட் வில் கேட்ச் ஃபயர், அதனால கிராஃபைட் யூஸ் பண்றாங்க. லாஸ்ட் டாபிக் ஆஃப் டுடேஸ் லெக்சர், ஓகே, கடைசி லாஸ்ட் டாபிக் ஆஃப் டுடேஸ் லெக்சர், அதை மட்டும் பார்த்துட்டு இன்னைக்கு லெக்சரை நான் முடிக்க போறேன். வாட் இஸ் தட்? இட் இஸ் Fullerenes. இன்னும் கார்பன் ஃபேமிலியில கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, சிலிகான்ஸ் இதோட ப்ராடக்ட்ஸ் அது எல்லாமே மட்டும் தான் இருக்கு. சிலிகேட்ஸ் எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். பைரோசிலிகேட்ஸ் blah 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 எல்லாமே. ஓகேவா? ஓகே, நான் தனியா ஒரு லெக்சர் எடுக்கிறேன், பொறுமையா படிக்கலாம். ஓகே, ஒன் ஷாட்ஸ் போட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஒன் ஷாட்ஸ் போடல, நம்ம வாரத்துக்கு ஒரு லெக்சர்னு சொல்லி நான் போடல, நான் டெய்லி லெக்சர்ஸ் எடுக்கிறேன். ஸோ பொறுமையா ஒரு ஃப்ளோல போகலாம். ஓகே, we have time, don't worry about that, I'll finish anyway. So first, graphite heated in electrical arc, graphite heated in electrical arc, graphite heated in electrical arc in presence of inert gas, helium or argon gives fullerenes. இதை நீ பண்ண அப்படின்னா it will result in fullerenes. என்னது? it will result in fullerenes and it is a pure form of carbon. It is a pure form of carbon. Before going to this, I want to explain something. Wait, MVSAT. Again, MVSAT எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். MVSAT is an exam which is going to be conducted on these dates. Okay, December 2nd, 3rd, 9th and 10th December. Okay, offline-ல நீட் பேட்டர்ன்ல எக்ஸாம் நடக்க போகுது. கண்டிப்பா நீ இதுவரையும் கவர் பண்ணதை யாசி வச்சு போய் எழுதிட்டு வா. ரெஜிஸ்டர் பண்ணாத எல்லாருமே ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோ. ஸோ கண்டிப்பா இதை போய் அட்டென்ட் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு போங்க. சப்போஸ் நீ ஸ்கூல் படிக்கிறனா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு போ, எல்லாரையும் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லு, கண்டிப்பா ரெஜிஸ்டர் பண்ண சொல்லு. ஓகேவா? ஓகே, பிகாஸ் Vedantu is spending a lot of stuffs in this MVSAT. MVSATக்கு வந்து ஒரு பெரிய இது ஹோப் இருக்கு. ஏன்னா அந்த இடத்துல வந்து இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. ஓகேவா? பிரைசஸ்லாம் கொடுக்குறாங்க. ஓகே, ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க தான் பண்ணிருங்க. இந்த வீடியோ அப்புறமா பாக்குறவங்களுக்கும் சரி. அதே மாதிரி இந்த கோர்ஸ் பத்தியும் நான் சொல்லியிருந்தேன். சப்போஸ் உங்களுக்கு ஒரு நல்ல ட்ராக்ல போற மாதிரி ஒரு கோர்ஸ் வேணும், ஓகே, பிளானர், டெஸ்ட் கரெக்டா நடக்கிற மாதிரி, தென் அதுக்கப்புறமா டெஸ்ட் சீரீஸ், பேக்லாக்ஸ் கவர் பண்ற ஷெட்யூல் எல்லாமே வேணும்னா யூ கோ ஃபார் திஸ் கிராஷ் கோர்ஸ். யூ கேன் கோ ஃபார் திஸ் கிராஷ் கோர்ஸ். இங்க போட்டோ மட்டும் தான் போட்டிருக்கு, நான் நடத்துவேன்னு சொல்லவே இல்லை. ஓகேவா? நான் யூடியூப்ல மட்டும் தான் நடத்துறேன், நீங்க நடத்த மாட்டீங்களான்னு கேட்காதீங்க. என்னோட போட்டோ மட்டும் தான் இங்க போட்டிருக்கு. அண்ட் இந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணுங்க. யூ கேன் யூஸ் திஸ் கூப்பன் கோட். டெய்லி நான் மறந்துடுறேன், டெய்லி இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும், மறந்துடுறேன். அதனால இப்போ நான் பட்டுன்னு சொல்லிட்டு கண்டினியூ தி செஷன். ஸோ இதை ஃபுல்லரினை நான் என்சிஆர்டில எக்ஸ்பிளைன் பண்றேன். இட் வில் பி நைஸ் டு எக்ஸ்பிளைன் தேர் இன் என்சிஆர்டி. Okay, come here.
I will explain this in NCERT. Okay. இப்ப பாரு, தெரியுதா? லைன்ஸ் எல்லாமே தெரியுதா? லைன்ஸ் தெரியுதா? ஓகே. So இங்க பாத்தீங்கன்னா fullerenes are made by heating graphite in an electric arc. போட்டுக்கலாம் மாதிரி இருக்காது ப்ரோ. ஓகே, electric arc in the presence of inert gas. வாய்ஸ் மட்டும் கேக்குதுன்னு சொல்லி கவலைப்படாத, இங்க நான் உட்கார்ந்துட்டு தான் இருக்கேன். I am sitting here. ஓகே, நான் இங்க உட்கார்ந்து இதை எக்ஸ்பிளைன் பண்றேன் because இது ரொம்ப கீழ இருக்கு. ஓகே, in inert gas such as helium or argon, the sooty material formed by condensation. The sooty material formed by condensation of vaporized CN small molecule consists of mainly C60 with smaller quantity of C70, traces of fullerene consisting of even number of carbon made up of. இங்க பார், இந்த இடத்துல பார்த்தனா ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா, it has C60, அடுத்து it has C70, அதே மாதிரி even number of carbons இருக்கு 350 above 350 or above அவ்வளோ கார்பன்ஸ் இருக்கு இதுல. ஓகே, டன். அடுத்து fullerenes are the only pure form of carbon because they have smooth structure without having dangling bonds. What is dangling bond? Dangling bonds are extra impurity present in graphite and diamond. Dangling bonds na enna, some impurities இருக்கும். என்ன இருக்கும்? Some impurities இருக்கும். அந்த impuritiesக்கு பேர் தான் dangling bonds. Fullerenes are cage like molecules. C60 molecules has a shape like soccer ball and called as Buckminster fullerene. Okay, soccer ball and is called as Buckminster fullerene. Next, ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான லைன் இது. நான் ஆல்ரெடி ஹைலைட் பண்ணி வச்சிருக்கேன் பார். You can expect a question in this. 26 member ring இருக்கு, 12 5 member ring இருக்கு. எத்தனை இருக்கு? 20:12, 6:5. இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. 20:12, 6:5. 20:12, 6:5. A 6-membered ring fuses with 6 or 5 member ring. ஒரு 6 member ring என்ன பண்ணும்? 6 or 5 member ring ரெண்டுத்தோடயும் fuse ஆகும். But a 5 member ring only fuses with 5 member ring. Sorry, 5 member ring a 5 member ring only fuses with 6 member ring. என்னது? 5 member ring only fuses with 6 member ring. Next, all the carbon atoms are equal and they undergo sp2 hybridization in this. It has an sp2 hybridized structure. அடுத்து, each carbon atom forms 3 sigma bonds, அதனால தான் sp2 இருக்கு. அடுத்து, with the other 3 carbon atoms, the remaining electron at each carbon is delocalized in molecular orbitals, which in turn give aromatic character to molecule. இங்க பாரு, இந்த இடத்துல they have mentioned என்னன்னு. சப்போஸ் क्वेश्चनல fullerene is aromatic or not ன்னு கேட்டா எஸ் நீ ஆன்சர் சொல்லணும். ஏன்னா என்சிஆர்டில சொல்லி இருக்கு. நான் என்ன சொன்னேன்? என்சிஆர்டில கழுதையை காட்டி குதிரைன்னு சொன்னாலும் இட்ஸ் குதிரை. ஓகே, கிராஃபைட்ல சொல்லிருக்காங்களா? இங்க சொல்லிருக்காங்களா? சப்போஸ் சொல்லியிருந்தா பாப்போம். இல்ல, கிராஃபைட்ல எதுவுமே பாயிண்ட் இல்ல அந்த மாதிரி. சோ இங்க பாத்தீங்கன்னா this ball shaped structure has 60 vertices and each one is occupied by one carbon atom and is also contain both single and double bonds with carbon distance of this much and this much respectively. இந்த bond distance ரெண்டுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? Okay, spherical fullerene are also called as buckyballs in short. In short, it is also called as buckyballs. Then, any doubt in this? Okay va? Next, it is a very important to know that இது எல்லாமே நான் சொல்லிட்டேன் already. Actually, carbon black is இது எல்லாமே amorphous form. Okay va? இது ஒரு வாட்டி நீ ரீட் பண்ணி வச்சுக்கோ. ஆல்ரெடி நான் சொன்ன பாயிண்ட்ஸ் தான்.
டன்னா ஓவரா. இதுக்கப்புறம் இருக்கிற எல்லாமே ஐ வில் டீச் அகெயின். இதுக்கப்புறமா சம் இம்பார்ட்டன்ட் இங்க பாரு, இதுக்கப்புறமா நான் இங்க மார்க் பண்ணி வச்சிருக்கேன். யூசஸ் மட்டும் ஒரு தடவை நீ ரீட் பண்ணி பாரு. நான் வேணும்னா இந்த பிடிஎஃப் ஷேர் பண்றேன். ஆல்ரெடி நான் மார்க் பண்ணி வச்சிருக்கிறது. Black pigments, these and all. Okay. Then 1 carat is equal to 100 milligram. 1 carat is equal to 100 milligram. இதுவும் பார்த்துக்கோ. ரைட். ஓகேவா? Fullerenes ஓட நோட்ஸ் நான் இந்த இதோட நோட்ஸ் ஃபுல்லா முடிச்சிட்டு சென்ட் பண்றேன். Apart from this, if any doubt you can ask, or else I'll end up the session. I will end up the session. ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்லுங்க. or else we can end up this session. கண்டுபிடிச்சவர் பக்மினிஸ்டரா ப்ரோ இங்க மென்ஷன் இல்ல. மேபி இருக்கலாம் பக்மினிஸ்டர் என்ற பேரு. ஆமா மேபி இருக்கலாம். சயின்டிஸ்ட் நேம் மாதிரி தான் இருக்கு. ஓகேவா? எனி டவுட்ஸ், எனி டிஸ்கஷன்ஸ்? நோ டவுட்ஸ். ஓகேவா? முடிச்சுக்கலாமா செஷனை? நான் போய் படிக்க உட்காரணும் சாப்பிட்டுட்டு. ஐ ஹாவ் பயோகெமிஸ்ட்ரி FA டுமாரோ, விட்டமின்ஸ் டாபிக். ஏதாச்சும் கொஞ்சமாச்சும் படிக்கணும். பிகாஸ் ஐ நோ சம்திங். பிகாஸ் எல்லாமே அதுல ரியாக்ஷன்ஸ் அண்ட் கெமிக்கல் நேம்ஸ் தான் இருந்துச்சு. எனக்கு அது கொஞ்சம் ஈஸி மாதிரி தெரிஞ்சது டு ரிமெம்பர். இதுக்கு முன்னாடி இந்த பயோகெமிஸ்ட்ரி பார்ட் ஐ கான்ட் ரிமெம்பர் சீரியஸ்லி. எல்லாமே மனப்பாடம் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. இதுக்கப்புறம் வர எல்லாத்துலயும் ரியாக்ஷன்ஸ் ஓரியன்டட், மெட்டபாலிசம் இப்படி இருக்கும்போது ஐ கேன் ரிமெம்பர் தோஸ் திங்ஸ். அண்ட் நீங்களும் உட்காந்து படிங்க. ஓகேவா? டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. டூ ஸ்டடி, ரிவைஸ் பண்ணிட்டே இருங்க. கொஸ்டின்ஸ் அதிகமா சால்வ் பண்ணுங்க. செஷன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகேவா? தேங்க்யூ so much. Take care guys. ஓகேவா? Take care. Bye. Do comment on the session. How was the session? Because inorganic நிறைய பேர் இங்க பிளாக் கெமிஸ்ட்ரி டீச் பண்றது ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஒரு புரளினால. ஓகேவா? என்னோட கான்டாக்ட் நம்பர், ஆக்சுவலி யூஸ்வலி ஐ டோன்ட் ரிப்ளை இன் மை கான்டாக்ட் நம்பர்ஸ். யூ கேன் மெசேஜ் மீ இன் மை இன்ஸ்டாகிராம். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி என்னோட டெலிகிராம் சேனல்ல இருக்கு. ஓகே, மோஸ்ட்லி நான் இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணா ரிப்ளை பண்ணுவேன். பிகாஸ் ஐ எம் வெரி ஆக்டிவ் இன் இன்ஸ்டாகிராம். டெலிகிராம்ல 2 அக்கௌண்ட் இருக்கு. ஒரு அக்கௌண்ட்ல நான் மோஸ்ட்லி ரிப்ளை பண்றது கஷ்டம். பண்ணுவேன், பார்த்துட்டா பண்ணிடுவேன். சப்போஸ் நான் டெலிகிராம்ல போகல அப்படின்னா டெலிகிராம் நான் கிளாஸ் எடுக்கும்போது மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். பிடிஎஃப் ஷேர் பண்ண யூஸ் பண்ணுவேன். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஐ டோன்ட் யூஸ் டெலிகிராம் மச். பட் இன்ஸ்டாகிராம் நான் அடிக்கடி யூஸ் பண்ணிட்டே இருப்பேன். ஐ எம் வெரி ஆக்டிவ் இன் இன்ஸ்டாகிராம். யூ வாண்ட் எனி ஏதாச்சும் கேட்கணும், ஏதாச்சும் டவுட் இருக்கு, ஏதாச்சும் சொல்லணும்னா யூ கேன் டூ மெசேஜ் இன் இன்ஸ்டாகிராம். Riyaz.Vedantu 12 ஐ திங்க் ஸோ. எனக்கு கரெக்டா இன்ஸ்டாகிராம் ஐடி கூட ஞாபகம் இல்லை. இங்க இருக்கு பாருங்க, Riyaz.Vedantu.12 இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம். ஓகே, so if you wanna tell me anything you can do message in Instagram. I will reply. நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். மோஸ்ட்லி நான் அவ்வளோ செலிபிரிட்டியில இல்லை ரிப்ளை பண்ணாத அளவுக்கு. எனக்கு தெரியலையே. ஸ்பெசிஃபிக் சேனல்ஸ் யூ கேன் ஆன் நோட்டிஃபிகேஷன்ஸ். ஸ்பெசிஃபிக் சேனல்ஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் யூ கேன் பிளாக். இது எல்லாமே பண்ணலாமே எல்லாருமே. ஓகே, சரி, இந்த செஷனை ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, குரூப்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்யூ. லைக் பண்ணாதவங்க எல்லாரும் லைக் பண்ணுங்க. ஓகே, உட்காந்து படிங்க எல்லாரும். பாய்.